इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् आत्मानः सच्चितं तच्च बुद्धेर्वृत्तिरिति द्वयम् संयोज्य च अविवेकेन जानामि इति प्रवर्तते. எல்லாரும் அந்த நான் அப்படின்றத நம்ம எல்லாம் எப்படி புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம்னா, நானுன்னாக்க இந்த நான் அப்படின்றத புத்தியோட சேர்ந்துதான் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிறோம். ஒண்ணு நான் நொண்டி அப்படின்னு ஸ்தூல சரீரத்தோட சேர்ந்து நான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். இல்லைன்னாக்கா இந்திரியத்தோட நான் குருடன், நான் செவிடு, நான் ஊமை அப்படின்னு இந்திரியத்தோட சேர்ந்து நான் கலைக்கு புரிஞ்சுக்கிறோம். இல்ல நான் டாக்டர், நான் இன்ஜினியர் அப்படின்னு புத்தியோட சேர்ந்து நான் வேதாந்தி அப்படின்னு சொல்லி புத்தியோட சேர்ந்து புரிஞ்சுக்கிறோம். இது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னன்னா இந்த புத்தி தான் அப்படின்னு தெரிகிறது. இப்போ நான் ஒரு அம்சம் இருக்கு, புத்தின்னு ஒரு அம்சம் இருக்கு. புத்தியானது ஜடம், அது வேலை செய்யாத அம்சம். நான்ன்றது எங்கும் நிறைந்த சைத்தன்யம் நம்ம பார்த்திருக்கோம். அது சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபமா இருக்கிறது. அது ஸ்தூல சரீரம் இல்லை, சூக்ம சரீரம் இல்லை, காரண சரீரம் இல்லைன்னு நம்ம பார்த்திருக்கோம். ஆனாலும் விவகாரத்துல நம்ம என்ன பண்றோம்னா புத்தியோட சேர்ந்துதான் நம்ம நான் அப்படின்னு சொல்றோம். நானுன்னு சொன்னோம்னா அந்த அகங்காரத்தோட சேர்ந்து, அகங்காரம்னா தமிழ் அகங்காரம் இல்ல, அகம் கர்த்தான்ற அந்த அகங்காரத்தோட சேர்ந்துதான் நாம புரிஞ்சுக்கணும். இப்படி ரெண்டு அம்சம் இருக்கு. ஆத்மாவையும் புத்தியையும் சேர்த்துதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா ஆத்மனஹா ஆத்மாவிற்கு சத்து சித்து அம்சத்த புத்தேகே விருத்திஹி இது துவயம். புத்தி விருத்தி, நானு புத்தி, அப்புறம் அந்த ப்ராசஸ், புத்தியினுடைய ப்ராசஸ், இப்படிதான் சேர்ந்து நம்ம புரிஞ்சுட்டோம். ஒண்ணு நான் எதோடையும் கலக்காம இருக்கு, ஒண்ணு புத்தியோட சேர்ந்து. இது ரெண்டு சேர்ந்துதான் நம்ம இந்த ரெண்டுத்தையும் சையோஜ்ய, ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்தோம். ஆத்மாவையும் புத்தியும் ஒன்னா சேர்ந்துதான் புரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம பாடம் பிடிக்கும் போது அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம். நான் சொல்லும் போலதான் புத்தியோட சேர்ந்துதான் புரிஞ்சுக்கிறோம். இப்படி ரெண்டு அம்சங்கள் இருக்கு. இந்த ரெண்டு அம்சம் ஏன் தோன்றது அப்படின்னு சொன்னா அது அவிவேகேன, அது நம்மளுடைய இன்டிஸ்கிரிமினேஷன்னாலதான் அப்படி ஒரு எண்ணம் நமக்கு வருது. நானும் புத்தியும் ஒன்னா சேராத ஒரு விஷயத்த நான் சேர்த்து வச்சு இப்ப நான் பார்த்துட்டு இருக்கேன். என்னுடைய நான் சொன்னா நான் புத்தி, நான் மனசு, நான் சரீரம் அப்படின்னு ரெண்டுத்தையும் சேர்த்து அவிவேகத்தினால இப்ப என்ன சொல்றேன், நான் அறிகிறேன், ஐ நோ அப்படின்னு சொல்றான். ஜானாமி இது பிரவர்த்தனை. இப்படிதான் நம்ம பண்ண. நீங்க எப்பெல்லாம் ஐ நோ ஐ எக்ஸ்பீரியன்ஸ், ஐ சி, ஐ ஹியர், ஐ டச் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் என்ன பண்றீங்கன்னா இந்திரியத்தோடையும் உங்களையும் கனெக்ட் பண்ணி சேர்த்து தான் நம்ம அந்த நானோட சேர்த்து தான் பண்றோம். இது எதனால வந்ததுன்னா அநேக காலமா நமக்கு இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தினால எவ்வளோ ஜென்மால ஆரம்பிச்சிட்டோம். இது போன ஜென்மால இருந்து நமக்கு அப்படிதான் வழக்கம். தூங்கி எழுந்துக்கும் போது நான் பிரம்மன்னு எழுந்துக்க மாட்டேன். தூங்கி எழுந்துக்கும் போது நான் டோ அப்படின்னு தான் நான் எழுதுப்போம். நான் டாக்டர்னு எழுதுக்கிறேன், நான் ஆம்பளைன்னு எழுதுப்பேன், இல்லை நான் பிராமணன்னு எழுதுப்பேன். இப்படியே வழக்கம் ஆயிடுச்சு. இது எதனால வந்ததுன்னா அத்தியாசத்தினால வந்தது. இந்த அத்தியாசம் ஏன் வந்தது அப்படின்னாக்க அவர் என்ன சொன்னார், ரெண்டுமே ஆத்மா இருக்கிற இடத்துல அனாத்மா இருக்காது, அனாத்மா இருக்கிற இடத்துல ஆத்மா இருக்காது. ஐ அப்படின்ற சப்ஜெக்ட் கேன் நெவர் பி அன் ஆப்ஜெக்ட். இட் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட், இஸ் நாட் சப்ஜெக்ட் டு எனி ஆப்ஜெக்டிஃபிகேஷன். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆயிடும்? இப்ப நான் என்னுடைய ஆத்மாவை தெரியும்னு சொன்னேன்னா அது தெரியப்பட்ட பொருள் ஆயிடும். அப்ப தெரியப்பட்ட பொருள் ஆயிடுச்சுன்னா அப்ப தெரிகிறவர் யார்? அவர் தானே ஆத்மா. அதனால இந்த கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கும். இப்ப என்ன ஆச்சுன்னாக்கா நான் இப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரயோகம் பண்றேன்னா ஐ சி, ஐ டச், ஐ நோ அப்படின்னு ஐ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா அதுல என்ன ஆகுதுன்னா ரெண்டு அம்சங்களை கலந்துதான் பேசுறேன். ஒண்ணு ஆத்மா, ஒண்ணு புத்தி. இது ரெண்டுத்தையும் சையோச்சு அவிவேகேன நான் என்ன பண்ணேன், அகம் ஜானாமி இது பிரவர்த்தத்தை, இப்படி ஒரு விவகாரத்தை பண்ணி கொண்டிருக்கேன். இதுல இந்த ஆத்மாவும் புத்தியும் சேர்ந்துதான் நோயர் அப்படின்னு நான் வச்சுட்டு இருக்கேன் இப்போ இல்லையா. அந்த ஆத்மாவும் புத்தியினுடைய அசைவு விருத்தி இருக்கு, அந்த சலனமும் சேர்ந்துதான், அதுதான் ஒரு ப்ராசஸ், அதுதான் நோயிங் ப்ராசஸ் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். இப்ப யோசிச்சு பார்த்தோன்னா இந்த ஆத்மான்றது எப்படி இருக்குன்னா சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம் நிர்விகாரம் நிராகாரமா இருக்கு.
நிர்குணமா இருக்கு. அது எதோடையுமே சேராது, எதோடையுமே சங்கப்படுத்தாது. ஆனா இந்த புத்தியானது என்னன்னாக்கா எல்லா விஷயத்தோட சேர்த்துதான். நான் ஐசி அப்படின்னா வாட் யூ சீன்னு நான் சொல்லிதான் ஆகணும். ஆல்வேஸ் இட் இஸ் கனெக்டட் டு ஆப்ஜெக்ட். நான் ஐ ரீட் அப்படின்னா யூ ரீட் வாட் அப்படின்னு நீங்க அது ஒரு ஆப்ஜெக்டோட சேர்ந்து தான் அந்த புத்தி பார்க்கும். இதுவும் ஆப்ஜெக்டோட சேர்ந்து போயிடுச்சுன்னாக்கா அந்த ஆத்மா தனியா இருக்கு, ஆப்ஜெக்டா இது ஆயிடுச்சுன்னாக்கா இந்த பேதம் இருக்கவே இருக்கு. ஆனாலும் இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்ந்து நான் விவகாரம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நோயிங் ப்ராசஸ போய் இதை என் மேல சேர்த்து வச்சுட்டு ஐ நோ அப்படின்னு இந்த மிக்சரை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மிக்சரை சொல்லும்போது ஞானிக்கும் அஜானிக்கும் அப்ப என்ன வித்தியாசம்னா, அந்த ஞானி இந்த மிக்சர் தெரியும் அவருக்கு. இது இந்த புத்தியானது இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு தெரியும். ஆனா அஜானியா இருக்கிறவன் என்ன பண்றான், அந்த புத்தியை போய் நான் நினைக்கின்றான். சோல் அப்படின்னாக்கா என்னுடைய புத்தி, சோல் வித் லீவ் அட் ரெஸ்ட் அப்படின்றான். அப்படின்னா அவன் என்ன சொல்றான், இந்த புத்தியை தான் அவன் மனசுல வச்சுட்டு சொல்லிப்படுறான் எல்லாத்தையும். இந்த நானும் புத்தியும் சேர்த்து வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா அவிவேகம். இந்த புத்தி எதோடையுமே சேராது, இந்த ஆத்மாவானது எதோடையும் சேராது. புத்தியானது எதோடையாவது சேர்ந்துதான் நிற்கும். இப்ப எதுவும் இல்லைன்னா என்னுடைய சரீரத்தோட சேர்ந்துதான் நான் சொல்வேன். நான் சொன்னா நான் 6 அடி, நான் 80 கிலோ அப்படின்னு என்னுடைய சரீரத்தோட சேர்ந்து சொல்லுவேன். இல்ல நான் டாக்டர்னு என்னுடைய புத்தியோட சேர்ந்து சொல்லுவேன். இல்ல நான் செவிடு, நான் குருடுன்னு இந்திரியத்தோட சேர்ந்து சொல்லுவேன். இல்லைனாக்கா நான் நொண்டி அப்படின்னு உடம்போட சேர்ந்து சொல்லுவேன். எப்படி இருந்தாலும் ஸ்தூல சரீரத்தோடையோ சூக்ம சரீரத்தோடையோ சேர்ந்துதான் சொல்லுவோம். காரண சரீரத்தோட சேர்ந்தே சொல்ல மாட்டான். ஏன்னா அப்ப புத்தி வேலை செய்யல. அதனால எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸும் பாத்தீங்கன்னா யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணுதான். எல்லாரும் நீங்க தூங்குறதும், நான் தூங்குறதும், இவர் தூங்குறதும், மன்மோகன் தூங்குறதும், எல்லார தூக்கமும் ஒண்ணுதான். குயின் தூங்குறதும் ஒண்ணுதான். அதுல ஒண்ணு சங்கராச்சாரியார் தூங்குறாருன்னு அவர் என்ன, அந்த சமயத்துல என்னன்னா ஒரு அத்வைத்தமான ஒரு பயம், கேவலமான ஒரு நிலை இருக்கு. அந்த நிலை ஏன் இருக்குன்னா அப்ப புத்தியினுடைய சம்பந்தமே இல்லை அங்க. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் வருதுன்னா புத்தி சம்பந்தம் வருது. இந்த புத்தி சம்பந்தம் வந்ததுன்னா ஞானிக்கு இருக்க மாதிரி இந்த பிரம்மம் வேற, இது ஆத்மா, இந்த சரீரம் வேற, இந்திரியம் வேறன்னு தெரிய மாட்டேங்கிறது. தெரியாம அவிவேகத்தை என்ன பண்ற, ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்ந்து நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் முகர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த அஜ்ஞானியினுடைய விஷயத்துல என்ன ஆகுதுன்னா இதுக்கு பேரு மித்யா பிரத்யம் பேரு. பொய்யான ஒரு அறிவு அவனுக்கு. நான் அதை உண்மையாவே நினைக்கிறான். ஒரு சினிமாவுக்கு போயிட்டு அவன் அதை ரசிச்சுட்டு நான் நன்னா ரசித்தேன் அப்படின்னு அவன் ரசிக்கிறான். அப்படின்னா அது ஒரு பொய்யான அறிவு தானே அது. ஆனா ஞானியா இருக்கிறவர் கவுனப்பிரத்தியம்னு சொல்லியிருக்கார். கவுனப்பிரத்தியம்னா அவருக்கு தெரியும் இது கவுனமா சொல்றான் இவன் நான், இது உண்மையிலே இவன் நானுன்னு சொல்லும் போது அந்த நானை இவன் மீன் பண்ணல. ஆனா இவன் நம்மளாம் அப்படிதான். இப்போ வேதாந்தம் படிச்ச உடனே என்ன சொல்றான், நான் பார்க்கிறேன்னா அந்த பார்வைன்ற அந்த இந்திரியத்தோட சேர்ந்து நான் ஐசி அப்படின்னு சொல்றேன்னு அது பிடிக்கும். இதுக்கு பேரு கவுனப்பிரத்தியம் அப்படின்னு பேரு. கவுனப்பிரத்தியம் அப்படின்னாக்கா இப்ப நம்ம குழந்தைக்கு சாதம் ஊட்டும் போது நிலாவை காமிச்சு காத்தால வரணும்னா பையனுக்கு எப்படி குழந்தைக்கு சொல்லி தரானாக்க கிழக்குலதான் ஒரு சூரியன் அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம உள்ளுக்குள்ள நம்மளுடைய புத்தி சக்திக்கு நல்லா தெரியும் கிழக்குலயா வருது சூரியன். நம்ம ரிவர்ஸ்ல சுத்திட்டு இருக்கோம், அது அப்படி வருது இல்லையா, இடத்துதான் சுத்துறது, அது அங்கேயே தான் இருக்கு. ஆனாலும் நமக்கு தெரிஞ்சா கூட நம்ம எப்படி பிரயோகம் பண்ணிட்டு தெரிஞ்சு பிரயோகம் பண்ணு. எதுக்காகனா அந்த குழந்தைக்கு ஒரு நாலேஜ் கொடுக்கணும் அப்படின்றதுனால இந்த குழந்தைக்காக சொல்றது கிழக்க பாரு அப்படின்னா, நிலாவை ஊட்டுன்னா சந்திரனா இந்த பக்கம் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைக்கு விட்டுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு சந்திரான்றது சந்திர மண்டலம்னு ஒண்ணு தெரியும், சூரியன் வருதோம், மூன் லைட் அப்படின்னு ஒரு பிரயோகம் பண்ணுவோம். 3 கேது லைட்டு, அந்த மாதிரி ஒரு பிரயோகமே தப்பு இல்லையா. அது சன்னுல இருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகி அதுல இருந்து வர லைட்டை போய் நம்ம மூன் லைட்டுன்னு சொல்றோம். ஆனா தெரியுது. ஆனால் நம்ம விவகாரத்துல என்ன சொல்றோம், மூன் லைட் டின்னருக்கு போறோம் அப்படின்னு சொல்றோம். நம்ம அப்படின்னா சில விஷயங்களை தெரிஞ்சே பண்ணுவோம். அதாவது தெரிஞ்சு அதே மாதிரிதான் ஞானியானவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னாக்க இது விவேகமா அவர் யோசிச்சு பார்த்தா நான் வேற, புத்தி வேற அப்படின்னு அவருக்கு தெரியும். ஆனா அஜ்ஞானியா இருக்கவன் அப்படின்னா கேட்கனவே அவன் என்ன சொல்றான், இந்த புத்தியை போய் நானும் நினைச்சிட்டு ஏமாந்துடுறான் அப்படின்னு. இப்ப நான் சொன்ன இந்த விஷயத்தையே அடுத்த விஷயத்துல அவர் என்ன பண்ணார, ஆதித்யகம் சரீரம் ஆத்மனோ விக்ரியா நாஸ்தி புத்தேர் போதோ ந ஜாத்வதி ஜீவத் சர்வமலம் ஞாத்வா கர்த்தா திரஷ்டா இது முச்சதி. ஆத்மனஹா, ஆத்மாவிற்கு ஒரு கிரியை மாடிஃபிகேஷனும் கிடையாது. ஆத்மா எப்போதுமே சலனிக்காது. அது எங்கும் நிறைந்தது, அது இல்லாத இடமே இல்லை. ஆகாசம் மாதிரி இருக்கு. ஜடாகாசம் மடாகாசம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆகாசத்துக்கு இல்லை. இங்கேருந்து ஒரு டம்ளர் எடுத்துட்டு அமெரிக்கா போறான்னாக்கா கூடவே ஆகாசத்தி மாதிரிதான் போனோம்.
அது எப்படி அந்த டம்ளருக்கு அந்த ஆகாசம் வந்தது, நம்பாத்துல இருக்கிற ஆகாசத்தை விட்டுட்டு அப்படின்னா, ஆகாசம் எங்க இருக்கு அதாவது எடுத்துக்கிறது. இப்படிதான் ஆத்மா இருக்கு, எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. இப்ப இந்த ஆத்மாவுக்கு ஒரு சலனமும் கிடையாது. என்ன? ஆத்மாவுக்கு விக்ரியா கிடையாது, ஒரு மாடிஃபிகேஷனும் கிடையாது. நாஸ்தி புத்தே போதகா இல்ல ஜாது. அந்த புத்தியால ஜடம். நான் இல்லைன்னா புத்தி வேலை செய்யுமா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் கண்டு பார்க்கும், காது கேட்கும், மூக்கு நுகரும், நாக்கு பேசும். அவர் இல்லைன்னா ரேடியில தூக்கி போட்டான்னா கண்ணு இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா ஏதாவது வேலை செய்யறதா? இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள ஒருத்தர் அந்த ஆத்மா இருப்பாங்கன்னா அவருடைய சந்நிதியில இந்த புத்தியானது, மனதானது, இந்திரியங்களானது எல்லாமே வேலை செய்யும். அவர் இல்லைன்னாக்கா இது வேலை செய்யாது. அப்படி தெரிஞ்சதுனால புத்திக்கு அந்த சக்தி இல்லைன்னு தெரியுது, காதுக்கு அந்த சக்தி இல்லைன்னு தெரியறது, மூக்குக்கு அந்த சக்தி, நுகர்ற சக்தி இல்லைன்னாக்க இதெல்லாம் ஜடம் தானே. இப்படி இருக்கிற ஜடம் எப்படி விவகாரத்தை பண்ணும்? அதுவும் கான்சியஸா இருக்கா, அது எதுலையும் சேராது. அப்படியே நம்ம எப்படி இந்த விவகாரத்தை பண்ணிட்டு இருக்கோம்? நான் அறிகிறேன், ஐ எக்ஸ்பீரியன்ஸ், நான் எப்படி வெட்டம் இல்லாம சொல்லிட்டு இருக்கேன்? எல்லாம் தப்பா தான் பேசிட்டு இருக்கேன் நானு அப்படின்னு சொன்னா, ஜீவஹா சர்வம் அகம் ஞாத்வா. ஜீவஹா சர்வம் அலம்னு ஒரு பாடம் இருக்கு, அகம்னு ஒரு பாடம் இருக்கு. ரெண்டும் சொல்லலாம். அலம்னாக்க போதும் என்று அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அகம் எல்லாமே நான் நான் என்பதை என்ன அவன் என்ன எல்லாவற்றையும் நான் மிஸ்டேக் பண்ணிட்டு எல்லாத்தோடையும் கர்த்தா திரஷ்டா அப்படின்னு மோகத்தை இடையிறான். ஒரு பிலிம்ல எப்படி இருக்குன்னா, ஸ்கிரீன் வரதுல சினிமா பார்க்கறான். சினிமாவை பார்த்தோன்னா அவனுக்கு தெரிய வேண்டாமா இது யாரோ ஒரு டைரக்டர் ஒருத்தன் கதை எழுதினா, ஒருத்தன் துட்டை போட்டான், துட்டுக்காக இவ்வளவு பண்ணான்னு எல்லாம் தெரிஞ்சா கூட நம்ம ஒரு நிமிஷம் மயங்கி அந்த கேரக்டரோட மோகத்தை அடைஞ்சிருவோம். அப்ப இவனு கண்ணுலாம் தண்ணி வருது. இவன் போய் ஐடென்டிஃபை பண்ணிட்டான் அந்த கேரக்டரோட. எதனால வந்து இந்த கர்த்தத்துவம் திருஷ்டத்துவமும் இவனுக்கு அதுல போய் சேர்ந்தது பாருங்க. இவனுடைய புத்தி சேர்ந்த உடனே மோகத்தை அடைஞ்சிருச்சு. இதே மாதிரி மோகத்தினாலதான் நம்ம இந்த உலகத்தை எல்லாம் டீல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மோகத்தை ஜெயிக்கிறவன் யாருன்னா, நான் எப்படி ஜெயிக்க முடியும்னா வேதாந்தம் தான் இதை சொல்லி கொடுக்கும். வேற யாரா சொல்லி தருவாங்க? பாக்கி எல்லா ஃபீல்ட் ஆஃப் நாலேஜும் எப்படி இருக்குன்னாக்க இருக்கிற விஷயத்த சொல்லி தரும். தப்பான அறிவை மாத்திரம் தான் கொடுக்கக்கூடியது தான் எல்லா புத்தகமே. ஒரே ஒரு புத்தகம் தான் எனக்கு உலகத்துல எது இருக்குன்னா இந்த வேதாந்தம் ஒண்ணுதான் என்னை பத்தி சொல்லக்கூடிய ஒரே புத்தகம். பாக்கி எல்லாம் என்னுடைய புத்திக்கும் என்னுடைய மனசையும் ஒன்னா வச்சுட்டு பேசி அதனால வந்தது. அதனாலதான் நாரதர் என்ன பண்ணாரு, சனத்குமார் கிட்ட கேட்கும்போது ரொம்ப சோகமா இருக்கேன். நீ என்னப்பா நிறைய படிச்சிருக்க, என்னெல்லாம் படிச்சிருக்கேன்னு சனத்குமார் கேட்கிறாரு. அவருக்கு எனக்கு சந்திர வித்தியை தெரியும், சூரிய வித்தியை தெரியும், ஜோதிஷ வித்தியை தெரியும், ரிக்வேதம் தெரியும், எதிர்வேதம் தெரியும், சாமவேதம் தெரியும், அதர்வ வேதம் தெரியும் அப்படின்னு பெருசா லிஸ்ட் எல்லாம் போட்டார். எல்லாத்தையும் போட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆத்மா தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டார். இது வரைக்கும் நான் அதை படிக்கலையே, நீங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா. அப்போ அவரை சொன்னா, எனக்கு அதிகமான சோகம் வருது, அதனாலதான் எனக்கு தோன்றது இவ்வளவு சோகம் இருக்குன்னு ஒண்ணு அவர் கேட்டார். அதை கேட்ட உடனே எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு, உனக்கு வந்து வேதாந்தம் வரல. வேதாந்த அறிவு வந்திருந்தது ஆனால் அவனா ஆத்மதித்து சோகம் தாரயதி அப்படின்னா, நீ ஆத்மாவை அறிந்திருந்தேனே ஆனால் சோகத்தை நீ தாண்டி விடலாம்ப்பா, எந்த சோகமும் இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த ஆத்ம ஞானத்தை அவருக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி பிரஷ்னோபனிஷத்துல எல்லா ரிஷியும் ஒரு 6 பேர் போய் பிப்பலாதர்கிட்ட, அவ எல்லாமே பிரம்மஞானிகள், பிரம்மனிஷ்டாகா அப்படின்னு உபனிஷத்துல வருது. எல்லாம் பிரம்மனிஷ்டாகன்னா அபர பிரம்மனிஷ்டாகா. இந்த பரபிரம்மமானது ஆத்மாதான் எங்கும்னு தெரியல அவளுக்கு. ஆனாலும் ஏதோ ஒரு விதமா புரிஞ்சுட்டு இருக்கா, கடவுள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு புரிஞ்சுட்டா. போய் பிப்பலாதர் கிட்ட கேட்டோன்னா அவர் சொன்னாரு, ஒரு வருஷம் என் கூட சம்பத்சரம் சம்பத்சேட்ட ஒரு வருஷம் என் கூட இருப்பா. நான் வந்த உடனே அதிகாரித்துவம் பார்க்காம நான் எல்லாருக்கும் இந்த அறிவை கொடுத்துட முடியாது. ஏன்னா நீ ஒண்ணு கிடக்க ஒன்னா புரிஞ்சுன்னு போனாக்கா வேதாந்தத்துக்கும் தகராறு, எனக்கும் தகராறு என்ன. அதனால இருக்கிற கர்மாவையும் விட்டுவிட்டானா பிரச்சனை ஆயிடும். அதனால ஒரு வருஷம் நீங்க இருக்கணும், இருந்து எனக்கு பணிவிடை எல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டு நீங்க உங்களுடைய கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். அது சொல்லும் போது எது வித்யாசியாமகா அப்படின்னு ஒரு பதத்தை போடுறாரு. அப்படியா, நான் அறிவேனையானால் நான் உனக்கு சொல்றேன். அதுலயே இவங்க 6 பேரும் போல்டு. இப்படி இவ்வளவு பெரியவர், இவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அப்பேற்பட்ட பிப்பலாத முனிவர் எவ்வளவு வினயமா, எனக்கு தெரிஞ்சதே ஆனால் நான் சொல்றேன்பா அப்படின்னு சொல்லுவாருன்னா அதுலயே அவர் சீக்கிரம் ஆரம்பிச்சார். ஸோ வினயம் தான் ரொம்ப முக்கியம், படிப்புனால ஒன்றும் இது வராது அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் இருந்து அவளுக்கு அவ கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னார். ஓங்கார உபாசனை என்ன, பிராணன் எங்கேருந்து வந்தது, இந்த உடம்பு எங்கேருந்து வந்தது, இந்த ஆத்மா தான் சத்தியம், இதெல்லாம் மாயிதான், இதெல்லாம் அத்தியாசம் தான் உனக்கு. காத்தால எழுந்த உடனே அந்த ஆத்மாவா நீ என்னைக்கு எழுந்துக்கிறியோ அன்னைக்குதான் உனக்கு ஞானம் வரும். அது வரைக்கும் நான் இன்னாரும் எழுந்துட்டேன்னா கூட அத்தியாசம் அப்படின்லாம் எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே
அவன் சொன்னான் தொம்ஹீன பிதா பரம்பாரம் தாரயசி அப்படின்னு முடிச்சிருது அந்த உபனிஷத். நீங்கள் அல்லவோ எனக்கு உண்மையான அப்பா. எங்க அப்பா எல்லாம் வெறுமை என்ன பெட்டு போட்டதுக்கே நான் அவளுக்கு சிராப்தாதி காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அவள் மேல அவ்வளவு இருக்கு, அவளுக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். உண்மையிலேயே நான் யாருன்றது யாருமே சொல்லி தரல. அப்படி இருக்கும்போது நீங்க தான் எங்களுடைய அறிவு கண்ணை திறந்து இந்த வேதாந்தத்தின் மூலமா என்ன சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாங்க என்னத்தை கொடுப்போம். இப்ப எங்க கையில இருக்கிற துட்டுக்கெல்லாம் வேல்யூ இல்லாம போயிருக்கு. நீங்க சொல்லி உங்களுக்கு என்னத்தன்னு கொடுக்கறது நாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் நமஸ்காரம் பண்ணாங்க. பிதா பரம்பாரம் தாரயசி அப்படின்னு எங்களை அல்லவோ நீங்க கரையில இருந்து காப்பாத்தினீங்க. எதுக்காக சொல்ல வந்ததுன்னா, அப்படி இந்த வேதாந்தம் ஒண்ணுதான் உங்களுடைய ஆத்மாவை நிச்சயமா சொல்லும். இதெல்லாம் என்ன உங்களுக்கு தெரிஞ்ச அறிவுக்கு எல்லாம் இது வரைக்கும் நீங்க படிச்செல்லாம் உங்களுக்கு மோகத்தை உண்டு பண்ணி மேலும் மேலும் அதை பிரவர்த்திக்க செய்யுமே தவிர எல்லாத்தையும் விடுறதுக்கான காரியமா இருக்காது இது இல்லையா. எந்த படிப்பு இருந்தாலும் அந்த படிப்பெல்லாம் எப்படி இருக்கு, நம்ம லோகத்துல இருக்கிற படிப்பெல்லாம் மேலும் மேலும் அதுல பிரவர்த்திச்சு அதுல இன்னும் கொஞ்சம் ப்ரமோஷன் வருமா, இன்னும் கொஞ்சம் 2 கார் வாங்குமானா, இன்னும் பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. இந்த ஜென்மா கையை விட்டு போச்சு அப்படின்னா இருக்கு, இப்படி இருக்குன்றதுனால உனக்கு சோகம் போனோம்னாக்க ஒரே ஒரு வழிதான் இருக்குப்பான்னு சனத்குமாரர் நாரதருக்கே சொன்னாருன்னா பாத்துக்கணும். வேதாந்தத்தினால மட்டும்தான் இந்த விஷயம்னு சொல்லிட்டு சாந்தோக்கிய உபநிஷத்துல நாரத சனத்குமார சம்பாதத்துல இது வருது. அதே விஷயத்தை இவர் சொல்றாரு. ஜீவவா ஞாத்வா, இவன் என்ன பண்றான், ஜீவன் இப்படின்னு தெரிஞ்சுட்டு கர்த்தா திரஷ்டா, நான் பார்க்கிறேன், நான் நுகர்கிறேன், நான் செய்கிறேன், ஐ எம் எக்ஸ்பீரியன்சிங் அப்படின்னு அந்த ஐய இது எல்லாத்தோடையும் சேர்ந்து பார்த்து புத்தியதி அப்படின்னா மோகத்தை அடைகிறான் அப்படின்னு சொன்னார். இது எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு திருஷ்டாந்தத்தோட சொன்னோம். இந்த திருஷ்டாந்தம் இல்லைன்னா அத்வைதமா இல்லையா. ரஜ்ஜு சர்ப்பவத்து அப்படின்னார். ரஜ்ஜுல சர்ப்பத்தை ரஜ்ஜு சர்ப்பவதாத்மானம் ஜீவம் ஞாத்வா பயம் பஹேத் நாகம் ஜீவ பரமாத்மேதி ஞாதச்சேத் நிர்பயோ பவேத்னர். அந்தகாரம், ரொம்ப இருட்டு. இதுல போய் இது என்ன ஆச்சுன்னாக்க ஒரு கயர் ஒண்ணு இருந்தது. அந்த கயரை பார்த்து இவன் நாகப்பாம்புன்னு நினைச்சுட்டான். அது அப்படி வளைஞ்சு இருந்தது. பார்த்தவொடனே படம் எடுத்து ஆடுறதுன்னு பார்த்து இவனுக்கு வேத்து கொட்டி பயந்து ஓடி வரான். இவன் வந்தவொடனே பக்கத்துல இருப்பான் முதல்ல தண்ணி குடி, என்ன இங்க பாம்பு இல்லப்பா, இங்க வரத்துக்கு சான்ஸ் இல்லை. இல்ல கண்ணால பார்த்தேன் நானு வான்னு. எங்க பார்த்தேன்னா இதை இந்த இருட்டுல பார்த்தானா அங்க விளங்கி இருக்கு. உடனே இவன் போய் ஒரு டார்ச் லைட் எடுத்துன்னு பார்த்து காமிச்சான். இதுதான் பாருப்பான்னு. இப்ப என்ன ஆச்சுன்னாக்க அதுதான் கயறுன்னு தெரிஞ்ச உடனே இவனுடைய வேட்டு கொட்டுறதெல்லாம் நின்றுது. கொஞ்சம் கொஞ்சமா அதுவும் உடனே நிக்கல. கொஞ்ச நேரம் அவனுக்கு சொன்னதை நம்புறதுக்கு கொஞ்ச நேரம் பிடிக்கிறது. அதே மாதிரி நமக்கெல்லாம் நீதான் ஆத்மான்னா கூட உடனே நமக்கு பிடிச்சிட மாட்டேங்கிறது. கொஞ்ச நேரம் ஆறுது. இந்த அனாத்மாலதான் இருப்போம். அது கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த பிராந்தி போகும் நமக்கு. அந்த பிராந்தி போன உடனே இவன் நினைச்சிட்டு இவனுக்கு பயம். இதே மாதிரி இந்த பிரம்மத்தை தெரியாததுனால நான் என்ன பண்ணேன், நான் ஜீவன் நினைச்சுட்டேன். என்னுடைய புத்தி என்னுடைய காரியங்களை வச்சுட்டு நான் இன்னார்னு நான் என்னமோ ஒரு மாதிரி புரிஞ்சுட்டேன். என்ன இதனால என்ன ஆச்சுன்னாக்க எனக்கு எல்லாம் பயம். யாரை பார்த்தாலும் 2வது வருஷம் பார்த்தா பயம், அவரை பார்த்தா பாசை பார்த்தா பயம், பையனை பார்த்தா பயம், இவனை பார்த்தா பயம், எங்க பார்த்தாலும் பயம். எனக்கு என்ன உடம்பு சரியில்லைன்னா என்னை யாரு காப்பாற்றுவா இப்படின்னு ஆயிரக்கணக்கான பயங்களுக்கு காரணம் என்னன்னாக்க நான் ஐ எம் அன்லிமிட்டட் பர்சன், இன்ஃபினிட்டான ஒரு ஆத்மா தான் நானு தெரியல. நான் பரிச்சின்ன இவ அப்படின்னு 2வது ஸ்லோகத்துல என்னை பரிச்சின்னமா பார்த்துட்டேன். நான் என்னை பரிச்சின்னமா பார்த்த உடனே என்ன ஆச்சு, எனக்கு இருக்கிற எல்லா பாத்தமும் பயம், ஆங்கர் வந்த உடனே என்ன ஆச்சு, சஞ்சாயத்தே காமஹா, காமத்தினால மோகம் வந்தது, மோகாத் புத்தி நாசம் வந்தது, புத்தி நாசத்தினால போயிட்டான்னா பகவத்கீதையில சொன்ன மாதிரி இவர் என்ன ஆச்சு, இவனுக்கு டிப்ரெஷன் வந்தது, கோபம் வந்தது, ஆசை வந்தது, ஆசை அடங்கலான உடனே கோபம் வந்தது, கோபம் வந்த உடனே புத்தி வேலை செய்யாம போயிடுது. அவன் ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிட்டு அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டை அனுபவிக்கிறான். இப்படி எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னாக்க சரியான அறிவு எனக்கு இல்லை. நான் ஜீவன் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் வரதான் வரும். எப்போதான் இந்த ஜீவத்துவ பாவம் போகும், எனக்கு எவ்வளவு நாள் தான் சார் போகும் அப்படின்னா, போன வாரமே ஒரு கதை சொன்னேன். நாரதர் ஒரு ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு பக்தர் ஒரு கேட்டான், நான் தபஸ் பண்ணிட்டே இருக்கேனே, எனக்கு ஆத்ம ஞானம் எப்போ சுவாமி வரும் அப்படின்னு கேட்டான். அப்படியாப்பா, உன்னை பார்த்தா எனக்கு தோன்றது உனக்கு 3 ஜென்மாவுக்கு அப்புறம் ஆத்ம ஞானம் வரும். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தபஸ் பண்ண போயிட்டான். பக்கத்துல இன்னொருத்தவன் இருந்தான். அவன் போய் எனக்கு எப்ப ஞானம் வரும்னா, அவர் பார்த்து இந்த மரத்துல எவ்வளவு இலை இருக்கோ அவ்வளவு பிறகு இருக்குப்பா உனக்கு, அவ்வளவு பிறகு போன உடனேதான் உனக்கு ஞானம் வரும்னா. அப்படியா அப்படின்னா நான் எதுக்கு தபஸ் பண்றதுன்னு அவன் எழுந்து ஓடி போயிட்டான். நான் என்னதுக்கு தபஸ் பண்ணணும், இப்ப இது நடக்காத காரியத்தை பத்தி பேசி என்ன
இவா இருக்கானே இவன் நம்பிக்கையோட பண்ணான். அப்பா 3 ஜென்மா தானே எனக்கு இருக்கு, பரவாயில்ல அப்படின்னா எனக்கு ஒரு நாள் நிச்சயம் தானே அப்படின்னு உடனே அவனுக்கு அனுகிரகம் பண்ணி அவனுக்கு இந்த வேதாந்தத்தை கற்றுக் கொடுத்து அவனை ஞானி ஆக்கிட்டார் இந்த ஜென்மாலேயே நாரதர். ஏன்னா அவனுக்கு அந்த கான்பிடன்ஸ் இருந்தது. ஆத்மாவை பரமாத்மா என்று யார் தெரிந்து கொள்கிறானோ அவன் ஞானாதேவத்து கைவல்யம் அப்படின்னு சொல்லி இருக்கு. தினா ஞானம் ஞானம் தினா மோட்சா நசித்தியத்தின்னு இங்க நம்ம முதல்லயே பார்த்திருக்கோம். அதனால ஞானத்தினாலதான் வரணும்ன்றதுனால அந்த ஞானம் தான். அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்னா நான் தான் பரமாத்மா அப்படின்ற அந்த ஞானத்தை சொல்றது தான் இந்த புத்தகம். இந்த வேதாந்தம் என்ன பண்ணு, நான் அகம் ஜீவகா, நான் ஜீவகா இல்ல, நான் பரமாத்மா, அகம் பரமாத்மா இது ஞாதகா சேத். இப்படிப்பட்ட ஒரு அறிவு வரவே ஆனால் அப்படின்னா என்ன, அவன் பிரம்மமா ஆயிட்டான்னாக்க 2வது வச்சுவே கிடையாது. 2வது திடீயாத்வை பயம் பவதி அப்படின்றது மாண்டிக்க உபனிஷத். 2வது ஒரு பொருள்னு வந்ததுனால பயம் வந்துடும். ஏன்னா என்னை விட பெருசு, அதுலனாக்கா ஒரு ஈகோ வரும், என்னை விட சின்னது, என்னை விட வெளுப்பு, என்னை விட கருப்பு, என்னை விட பணக்காரன், என்னை விட ஏழை, இப்படி எல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுங்க. என்னை விட அறிவில் சிறந்தவன், என்னை விட முட்டாள், இப்படி எல்லாம் எந்த பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் எப்போ வரும், 2வது பொருள் இருக்கும். 2வது பொருள் இல்லாம இருக்கிறது பிரம்மம் ஒண்ணுதான், ஜீவன் ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு அந்த மகா வாக்கிய போதத்தினால உங்களுக்கு அகம் பிரம்மாஸ்மி என்ற அந்த அறிவு வந்ததே. ஆனால் நாகம் ஜீவகா கிந்து பரமாத்மா அப்படின்ற நான் யாருக்கு வருதோ அவன் நிர்பயகா பவேத். அவன் ஒரு பயமும் இல்லாமல் இந்த உலகத்துல அவன் தான் இருக்கான். அதாவது அவனுக்கு எல்லாம் கவனப்பிரத்தியம்ன்றது அந்த அறிவு இருக்கு. அதனால அவர் யாரோடையும் கவலைப்பட, யார் வந்தாலும் நமஸ்காரம் பண்ணாலும் அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் பாட்டு தன்னுடைய நிச்சய கலையாம உட்கார்ந்து இருக்கார். அப்படிப்பட்டவர் தான் ஞானி அப்படின்னு சொன்னாரு. ஆத்மா அவபாசயதி ஏகா புத்தியாதி இந்திரியாண்யபி தீபோ கடாதிவத்வாத்மா ஜடைஸ்தைர்ன அவபாஸ்யதே அப்படின்னு 28வது ஸ்லோகத்தை பார்த்தோம். இந்த ஆத்மாதான் எல்லாவற்றையுமே ஒன்றாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் ஒழிக்கிறது. இந்த ஆத்மாதான் எல்லாத்தையும் ஒழிக்கிறது. எப்படி இந்த ரூம் எல்லாம் இருட்டா எல்லா கூட ஒரே ஒரு விளக்கு வந்த உடனே அங்க இருக்கிற பொருள்கள் எல்லாம் விளங்குறது. ஒரு விளக்கானது எப்படி எல்லா பொருள்களையும் விளங்கும்படி செய்கிறதோ அப்படி இந்த ஆத்மாதான் எல்லாத்தையுமே இங்க விளங்குறது. அவர் தான் மாயிகமா இருந்து கொண்டு இந்த உலகத்தை பண்ணிட்டு எல்லா பொருளையும் பண்ணியிருக்கார், எல்லா பொருளையும் விளக்க வைத்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் தான் அதுமே தவிர இந்த பொருள்களால எப்படி அந்த ஆத்மாவை ஒழிக்க முடியாது. ஏன்னா அவர் தான் ஒழிக்கிறவர். இதுக்கெல்லாம் ஜடம், இதெல்லாம் லைட்டு தெரிஞ்சதுன்னா தெரியும், இல்லைன்னாக்க தெரியாது. உங்களுக்கும் நடுவுல லைட் இருக்கு, ஆனா தெரியறது 2 பேரும் தெரியல. ஆனா ஒரு கையை இப்படி எடுத்துன்னு போனா உங்களுக்கு அனுமானம் பண்ணிக்கிறோம், ஓ இந்த லைட் இருக்கிறதுனால தானே என் கை தெரிஞ்சது. ஸோ அந்த லைட் ரேஸ் ஆனது நம்ம 2 பேருக்கும் நடுவுல இருக்கு அப்படின்னு ஒழிக்கிறவர் யாரு, அவர் ஒழிக்கிறார். அதுலதான் எல்லாமே ஒளியறது இல்லையா, ஒழிக்கிறது. அதுதான் அவர் விளக்காக இருந்து இது எல்லாவற்றையும் விளங்கும்படி செய்கின்றார் இல்லையா. அதனாலதான் தமிழ கூட விளங்கிட்டோ நான் சொல்றது அப்படின்னு கேட்டோம். ரொம்ப அருமையான பிரயோகம் அது. எப்படின்னா ஒளி அப்படின்னாக்க நம்ம என்ன புரிஞ்சுன்றோம்னா, இந்த லைட் எக்ஸாம்பிள் சொன்னாக்கா நம்ம புத்தி ஒளிக்கு போயிடும். ஆக்சுவலா அந்த ஒளியை அவர் சொல்ல, அந்த ஒளியையும் எடுத்துக்கொள்ளலாமே தவிர ஒளிக்கிறதுன்னா என்னன்னா, உங்களை பார்த்து நான் ஆரியாலை அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க, யாரை கேட்டாலும் சொல்றான், ரிச்சாகாரனை கேட்டாலும் சொல்றான், ராணியை கேட்டாலும் சொல்றான், பெரிய படிச்சவரை கேட்டாலும் ஆரியாலை அப்படின்னாக்க இருக்க என் ஒய்ஃபை கேட்டு சொல்றேன், என் பையனை கேட்டு சொல்றேன்னு யாரும் சொல்றது இல்லை. ஏன்னா அவரு தெரியுது, உங்களுக்கே தெரியாது நீங்க எங்க இருக்கீங்க, கிளாஸ்ல இருக்கான்னு நல்லா தெரியுது. நீங்க இல்லைன்ற டவுட் யாருக்குமே இல்லையே, யாருக்குமே சந்தேகமே கிடையாது. எங்கேருந்து வந்தது இந்த ஒளி? நீங்க கனவுல பாத்தீங்கல்ல, அவ்வளவு பெருசா நீங்க ஓடினது, நாய் துரத்தினது, புலி துரத்தினது எல்லாத்தையும் பாத்தீங்களா, எந்த லைட்ல பாத்தீங்க? அதனால லைட் அணைச்சிட்டு தூங்கிட்டு இருக்கோம். அந்த சமயத்துல வந்தது கனவு. அந்த கனவுல நான் பார்த்தேன், நான் ஓடினேன், ஒரு புலி துரத்திட்டு அங்கேருந்து தப்பிச்சுன்னு போனேன், அங்கேருந்து ஒரு முதல் மேல ஏறினேன், அங்கேருந்து ஒருத்தர் ஏறினா, ஒருத்தர் கையை கொடுத்து காப்பாத்தினா, இவ்வளவும் பார்த்திருக்கேன் நான். எந்த லைட்ல பார்த்தேன்? இதெல்லாம் லைட்டை தானே பார்த்துருக்கணும். லைட்டு தானே எப்படி தெரியும், புலியை நான் எப்படி பார்த்துருக்க முடியும், நான் எப்படி ஓடி இருப்பேன் அப்படின்னா, அந்த ஆத்மா அவனுடைய ஒளியினாலதான் இதெல்லாம் பாக்குறான். அந்த ஒளியானது எல்லா நிலையிலையும் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஒளி இருக்கிற இடத்துல இருட்டு இருக்காது, இருட்டு இருக்கிற இடத்துல ஒளி இருக்காது. இதுவோ இருக்கு, நான் புத்தியோட சேர்த்து நான் விவகாரம் பண்ணிக்கிறேன், ஐ நோ ஐ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன்னா இது எதனாலன்னாக்கா அங்கதான் ப்ராப்ளம். ஏன்னா அறகுறை நாலேஜ். அவனுக்கு எப்படி சர்ப்பம் எதனால அவனுக்கு பிராந்தியை கொடுத்தது, செமி டார்க்னஸ் இல்லையா, அதுதான் ப்ராப்ளம். இது எனக்கு இந்த பிரச்சனை கொடுக்கறது, இவ்வளவு சோகத்தை நான் அனுபவிச்சிருக்கேன், போங்க சார் என்னை பார்த்து நீங்க ஆத்மான்னு சொல்லாதீங்க, எனக்கு இருக்கிற கஷ்டம் எனக்கு தான் தெரியும், ஒருத்தரும் மதிக்க மாட்டேன்றான், என்ன
யாரும் சொல்ற பேச்சு யாருமே கேட்கறது இல்லை. என்ன போய் நீங்க ஆத்மான்னு கேட்கறீங்க, சம்ராட்ன்றீங்க, சுவாராஜ்யம்னு வேற சொல்றீங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இந்த இக்னரன்ஸ் தான் நமக்கு ப்ராப்ளம். செல்ஃப் இக்னரன்ஸ். செல்ஃப் இக்னரன்ஸ் கரெக்டா இருந்ததுன்னா பரவாயில்ல. நான் தான் எங்க இருக்கேன்னு தெரியும், நான் கிளாஸ்ல இருக்கேன்றது நல்லா தெரியுது. எந்த ஒரு பிரமாணத்தையும் அபேட்சிக்காமலேயே தெரியுது உங்களுக்கு. நீங்க அப்படிதான் என்ன இருக்குன்னா நமக்கு இந்த ஆத்மா இருக்கு, இதுதான் சைத்தன்யம்ன்றதும் தெரியுது. ஆனா இந்த சமயத்துல இதை மறந்து போய் நம்ம சினிமா பாக்குற மாதிரி விவகாரத்துல ஈடுபட்டுறோம். இந்த கன்ஃபியூஷன் எங்க இருக்கோ அந்த இடத்துல என்ன வருதுன்னாக்க பிரச்சனை வருது. அதனாலதான் சொன்னா ஆத்மாலையும் பிரச்சனை கிடையாது, புத்திலையும் பிரச்சனை கிடையாது. ஆனா இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுன்னா பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனை வந்துருச்சுன்னா அதிவேகத்தினால வந்தது, மோகத்தினால வந்தது. அந்த அதிவேகமும் மோகமும் எப்படி போகும்னா படிச்சாதான் போகும். எப்படி படிக்கிறான்? வேதாந்த படிச்சாதான் பண்ணான். அதுக்கு என்ன சார் பண்றதுன்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. கர்மாவனாலேயோ உபாசனையினாலேயோ உங்களுக்கு சித்த சுத்தி வரும். உங்களுக்கு வேதாந்த கிளாஸுக்கு வரதுக்கான எல்லா ஹெல்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால. ஆனா அந்த வேதாந்தத்தினால மட்டும்தான் நீங்க பிரம்மத்தை அடைய முடியும். அதனால மட்டும்தான் மோட்சத்தை அடைய முடியும். பாக்கி லோகத்துக்கெல்லாம் வைகுண்டம் போலாம், கைலாசம் போலாம், அங்கெல்லாம் போய் இருக்கலாம், சொர்க்கத்துக்கெல்லாம் போலாம். அதுக்கெல்லாம் நிறைய வழிகள்லாம் இருக்கு. ஆனா பிரம்மத்தை அடையணும், இன்னொரு ஜென்மால இன்னொரு அம்மா அவனுடைய வயிற்றுக்குள்ள நான் போகக்கூடாதுன்னா அதுக்கு இருக்கிற ஒரே மார்க்கம்னா அந்நியப்பந்தா வித்யதே அயனாய. உங்களுடைய முன்னுக்கு வரதுக்கான வேற ஒரு ரூலே கிடையாதுப்பா. இருக்கிறது இது ஒண்ணுதான் இருக்கு. பிரம்மவிது பிரம்மைவ பவதி அப்படின்னு எல்லாம் ஆச்சா நிச்சாயத்தம் வித்திமுகா பிரமுச்சது அப்படின்னு எல்லா உபனிஷதிகளையும் ஞானத்தினாலதான் அந்த விஷயம் வரும். அது என்ன ஞானத்தினால? நாகம் ஜீவஹா பரமாத்மா இது ஞானேனைவ, அந்த ஒரு ஞானத்தினாலதான் வரும். அதே மாதிரி இந்த ஆத்மா தான் எல்லாவற்றையும் முடித்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய புத்தியோ இந்திரியங்களையோ எல்லாவற்றையும் இவர் தான் முடிக்கிறார். தீபோ கடாதிபத், ஒரு தீபமானது ரூம்ல இருக்கக்கூடிய கடம் முதலிய விஷயங்களை எல்லாம் எப்படி ஒழிக்கிறதோ அப்படி இந்த ஆத்மா தான் எல்லாவற்றையும் ஒழித்து கொண்டிருக்கிறார். ஜடைசி தைசி அவபாசியது, அப்படிப்பட்ட ஜடமான அவைகள் என்னை ஒழிப்பதில்லை. இந்த பொருள்கள்லாம் எல்லாம் ஜடம், இதனால இல்லை. அந்த லைட் இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் தெரியறது. ஏன் எலக்ட்ரிசிட்டி எங்க இருக்கு, ஆனா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா அந்த பல்பு மூலமா தெரியுது. இது மூலமா தான் ஆம்பிளிஃபை பண்ணும். அந்த எலக்ட்ரிசிட்டியை நம்ம பார்க்க முடியாது. ஆனா அந்த எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா இது வேலை செய்யாது. அப்படி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அப்படி நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆத்மாவை தான் நாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதனாலதான் ஒழிக்கிறது. அதனாலதான் நம்ம கற்பூர ஆரத்தி காமிக்கும் போது ந கத்திர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா பாந்தி புதோய மக்னி சமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் சத்திய பாசா சர்வநிதம் விபாதி அப்படின்னு சொல்றான். என்ன தத்திர சூரியோ பாதி, அங்க இவர் இல்லைன்னா சூரியன் அங்க பிரகாசிப்பாரான்னு? அவர்தான், இவர் இருந்தாதான் அவருடைய தீசாஸ்மாத்வாத பவதே தீசோதேதி சூர்யா தீசாஸ்மாத் அக்னிஷ்ட இந்திரஸ்டான்னு வேதம் சொல்றது. இவர்கிட்ட இருக்கிற பயத்தினாலதான் சூரியன் உதிக்கிறான். இவர்கிட்ட இருக்கிற பயத்தினாலதான் யமன் தன்னுடைய வேலை செய்துட்டு இருக்கான். இப்படி அதனால அவருக்கு ஒரு சுதந்திரம் கிடையாது. இவர் சொன்னதுனால அவர் வந்துட்டு இருக்கார். நான் தத்திர சூரியோ பாதி சந்திர, சூரியனுக்கு அந்த கதினா சந்திரனுக்கும் நட்சத்திரத்துக்கும் இதேவா? சரி, அப்படின்னா நான் பண்ணி ஏத்துற இந்த விளக்கு அது சொல்லணுமா? நானே அவளே அவருக்கு கட்டுப்பட்டுதான் வேலை செய்யறதுனாக்கா இவருக்கு இப்படி இருக்கிறது. சமேவ பாந்தம் அனுபாதி, அவர் ஒழிச்சாரேனா இதெல்லாம் ஒழிக்கும். சத்திய பாசா சர்வமிதம் விபாதி, அவருடைய ஒளியினாலதான் இது எல்லாமே ஒழிக்கிறது. அப்படின்னாக்கா அவருடைய நாளைக்கு இருந்தது தானே எல்லாமே இந்த அஜானத்திலேருந்து போகும் அப்படின்ற அர்த்தத்துல அதை சிக்னிஃபை பண்ணி அந்த காலத்துக்கு நம்ம எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய அதிவேகம் ஞானத்துக்கு ஒளி அப்படின்னு சொல்லி இது ரெண்டும் சம பிரகாசவத்து விருத்த சுபாயம். தமஸ் இருந்ததுன்னா பிரகாசம் இருக்காது, பிரகாசம் இருந்ததுன்னா தமஸ் இருக்காது. இப்ப ரெண்டு இருக்க நான் பண்றேன் அது அப்படின்னா என்ன அர்த்தம்? தப்பான அறிவு. அந்த தப்பான அறிவை எப்படி கரெக்ட் பண்ணணும்னா அதை கரெக்ட் பண்ணி தான் ஆகணும். எப்படி கரெக்ட் பண்ணணும்னா நான் ஜீவன்ற அறிவு தான் ராங் நாலேஜ். அந்த ராங் நாலேஜ் எப்போ போனா நான் பரமாத்மான்னு அடிக்கடி படிச்சு அந்த ஒரு நாலேஜ்னாலதான் இந்த ஒரு நாலேஜ் போகும், இந்த நாலேஜ் போகும் அப்படின்னு இதை பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ பார்க்க வேண்டிய பாடம் இது. போன வாரம் பார்த்ததையே ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணோம். 29வது ஸ்லோகத்துக்கு போறோம். ஸ்வபோதே நான்யபோதேச்சா போதரூபதயாத்மனஹ நதீபஸ்ய அன்யதீபேச்சா யதா ஸ்வாத்ம பிரகாசனே ஸ்வபோதே ந அன்யபோத இச்சா. செல்ஃப் நாலேஜ் யாருக்கு நான் பரமாத்மான்னு தெரிஞ்சதேயானால் அவனுக்கு ஆத்மானம் சேத்விஜானியாத் அகமஸ்மீதி புருஷா இன்ஸ்டன்டஸ்ய காமாய சரீரமனு சஞ்சரேத் அப்படின்னு
சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்லியிருக்கு. நான் தான் பரமாத்மான்னு அவனுக்கு எப்ப நாலேஜ் வந்துட்டோ அவனுக்கு வேற என்ன இந்த உலகத்துல இருக்கு தத் தேன கம்பசியர். அவன் யாரை பார்க்கணும் எதை பார்க்கணும்? அவன் தான் எல்லாமாவே இருக்கானே. ஞானமா இருக்கான்னாக்கா அவனால பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையா. அந்த ஆத்மாடிவு வந்துட்டுன்னா அவனுக்கு அறியப்பட வேண்டிய பொருள் பிரம்ம விட்டு பிரம்மைவ பவதி. ஆத்ம ஞானம் யாருக்கு வந்துட்டுன்னா அவன் ஆத்மாவே ஆயிடுறான். அவனுக்கு இரண்டாவது பொருள் ஒன்று இருந்ததுன்னா தானே ஆசை இருக்கும். ரெண்டாவது பொருள்ல வேல்யூ இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவனுக்கு இஷ்டையே இல்லையே. போதம் வந்துட்டு யாருக்கு வந்துட்டோ நான் இங்க போதை இஷ்டா. அது எப்படி? அதுக்கு ஏதாவது லோகத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுமா? நீங்க சொல்றதுதான் சார் புத்தகத்தை சொல்றதுன்னா ஏன் இருக்கு? இப்ப இவ்வளவு பெரிய இருட்டு இருக்கு. வரும்போது ஒரு விளக்கை ஏற்றி வச்சேன். கரண்ட் ஆச்சு ஆஃப் ஆயிட்டோன்னு என்ன பண்றோம்? ஒரு விளக்கை ஏற்றி வச்சோம். அந்த விளக்கை பாக்குறதுக்கு நீங்க உள்ள இருந்து வரும்போது ஒரு டார்ச் வேணுமான்னு எங்களெல்லாம் பாக்குறதுக்கு வேணும்னாக்கா டார்ச் வேணும். அங்க விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குன்றதுக்கு அதுக்கு ஒரு இன்னொரு டார்ச் இன்னொரு ஒளி தேவையான்னு தேவையே இல்லையா? அந்த ஒரு ஒளி இருந்தாலே போதும். அது எல்லா இருக்கையுமே கபலீகரம் பண்ணிடுறது. அந்த ஒரு சின்ன விளக்கு இருந்தா போதும். அந்த விளக்க பாக்குறதுக்கு இன்னொரு விளக்கு வேலை. அதை விட அதிகமா வேணும்னு வச்சுக்கலாம் நம்ம. அது வேற விஷயம். அங்க விளக்கு இல்லைன்னு உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சுதான். அங்க விளக்கு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சுதானே இருக்கு. அங்க இல்ல சந்தேகம் யாருமே இல்லை. அந்த விளக்கு இருக்கான்றது தேடுறதுக்கு ஒரு டார்ச் லைட்டா வேண்டாம். அதான் அகல் ஒண்ணு சின்னதா ஒரு அகல வச்சு கூட போதும். அந்த இடத்துல இருட்டு அது போச்சிடுறது இல்லையா? அப்படி இந்த ஆத்மாவை அறிஞ்சேன்னா அந்நிய போத இஷ்டாவே இல்லை. போத ரூபத்தையா ஆத்மனா. இந்த ஆத்மாவானது எப்படி இருக்குன்னா போத ரூபமாகவே இருக்கு. நான் எப்பொழுதுமே உங்களை என்ன பாருன்னு சொல்லிட்டே இருக்கு. நம்ம தான் பார்க்கல சார். நம்ம காத்தால அதை பார்க்காம ஆபீஸ் வேலையை கவனிச்சோம், இந்த வேலையை கவனிக்கிறோம், அந்த வேலையை கவனிக்கிறோம், ஆபீஸுக்கு போயிட்டோமே தவிர அது எப்பொழுதுமே உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டே இருக்கு. நான் ஒழிச்சுருக்க. கொஞ்சம் திரும்பப்பான்னு சொன்னேன். பராஞ்சிதானி எதிர்நஸ்வயம்பூஹு தப்பாத் பராங் பச்சதி நான் அந்தராத்மன் கச்சித் தீரா ஆத்மானமைச்சது ஆவிருத்த சக்ஷு அமிர்தத்வமிச்சன்னு கட்டோபநிஷத்துல நச்சிகேதருக்கு யமன் சொல்றாரு. இந்த பகவான் என்ன பண்ணார்? நம்ம எல்லாரையும் வஞ்சிச்சுட்டாம்பா. என்ன எல்லாரையும் இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாத்தையும் வெளிநோக்கி படைச்சுட்டான். அதனுடைய வேலை என்னன்னாக்கா வெளியில இருக்கிறத மாத்திரம் தான் இருக்கும். உள்ள பார்க்கவே பார்க்காது. நீங்க யாரை வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களாத்த டெலிஃபோன் நம்பர்ல உங்களாத்த நம்பரையும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண முடியுமா? அந்த மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாரு? எல்லா விஷயத்தையும் வெளியில என்ன மாத்திரம் இது கான்டாக்ட் பண்ண முடியாம என்னுடைய காது என்னுடைய மூக்கு என்னுடைய கண்ணு எல்லாத்தையும் படைச்சுட்டான். அதனால என்ன ஆகுது? அதனுடைய சோபாவன்னு வெளியிலேயே பார்த்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் வந்து ஆத்மா. இதை யாரோ ஒருத்தன் கச்சித்து தீரகா, யாரோ ஒரு தைரியசாலியும் ஒரு ஞானி தான் இதை கண்டுபிடிச்சு கச்சி தீரகா ஆத்மான மைச்சத்து. இந்த ஆத்மாவை பார்க்கறதுக்கு எத்தனை பண்றான். ஆவிருத்த சக்தி அப்படின்னா என்ன? இந்த கண்ணு காது மூக்கு இதெல்லாம் தன்னுடைய புத்தியையும் மனசையும் நல்லா உள்ளடக்கி உள்ள திருப்பி விட்டு எப்போ இன்ட்ராவர்ட் ஆறானோ அப்பதான் இந்த ஆத்மா அந்தராத்மாவை ஒருத்தனால பார்க்க முடியுது. ஏன்னாக்க அது டிஃபால்ட் பை டிஃபால்ட் அண்ட் டிஃபெக்ட். நீங்க பாருங்க, உங்க கண்ணும் காதும் நீங்க பாக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்க. எவ்வளவுதான் ட்ரை பண்ணா வெளியில தான் பார்க்காது, உங்களை பார்க்காது. என்னதான் பண்றதுன்னா இந்த மாதிரி அரைச்சு வேதாந்தத்தை திருப்பி கேட்டு பவுன புண்ணிய சிரவணம் புரியாதுன்னா திருப்பி அப்ப என்னதான் சொல்றது சார்? நீங்க என்னதான் ஃபைனலா சொல்ல போறீங்க? உனக்கு எப்ப ஃபைனலே கிடையாது. எப்ப வந்தாலும் ஒரே பதில் தான். திருப்பி வேதாந்தங்கள். வேற வழி வேற என்ன வழி இருக்கு? ஞானத்தினாலதான் முக்தி. அவ திருப்பி வேதாந்தத்துக்கு பவுன புண்ணிய சிரவணம் புரியாதுன்றது உபனிஷத்து. அதனால திருப்பி பண்ணா எது வரைக்கும் பண்ணணும்னா எது வரைக்கும் அழுக்கு போறதோ அது வரைக்கும் பாத்திரத்தை தேக்க போறீங்க. எது வரைக்கும் தண்ணி வருதோ அது வரைக்கும் கடத்தை தோண்டிட்டு இருக்க போறீங்க. எது வரைக்கும் உங்களுக்கு ஆத்ம ஞானம் வருதோ அது வரைக்கும் வேதாந்தத்தை படிச்சுட்டே இருக்க போறோம். அதுதான், வேற ஒரு விஷயம் கிடையாது. அந்த ஒரு அறிவு தான் இருக்கிறதோ அது ஒண்ணுதான். அது போத ரூபத்தையா ஆத்மனா தீபஸ்ய அந்நிய தீபை இச்சா. ஒரு தீபத்தை பார்க்கறதுக்கு இன்னொரு தீபம் வேணுமான்னு, இன்னொரு அகல் இருந்தாதான் அந்த அகல் எரியதா இல்லையான்னு பார்க்க முடியுமான்னு நமக்கே தெரியாது. தீபஸ்ய அந்நிய தீபா யதா சுவாத்ம பிரகாசனே. அதே மாதிரிதான் நம்முடைய ஆத்மாவும் எந்த ஒரு பிரமாணத்தையும் எதிர்பார்க்காமலேயே நமக்கு நாமே தெரியுது, ஒழிக்கிறோம். எந்த ஒளியில நீங்க கனவுல பார்த்தீங்களோ, எந்த ஒளியை நீங்க யாருன்னு இப்ப தெரிஞ்சுட்டீங்க. நீங்க யாரு, நீங்க உயிரோட இருக்கீங்களான்னு கேட்டா எல்லாரும் ஜஸ்ட் இம்மீடியட்டா சொல்லிட்டோம். டைமே எடுக்கல இல்ல. உங்ககிட்ட உங்க சட்டில எவ்வளவு பட்டன் இருக்குன்னா பார்த்து சொல்லலாம், உங்க படத்துல எவ்வளவு சில்லறை இருக்குன்னா பார்த்து சொல்லலாம். இதுதான். ஆனா நீங்க உயிரோட இருக்கீங்களான்னு யாராவது கேட்டா கொஞ்சம் ஒரு நிமிஷம் யாருமே சொல்றது இல்லையே. அதனால எல்லாருக்குமே ஹாஃப் நாலேஜ் இருக்கு. நான் தான் ஆத்மான்றது எல்லாருக்கும் தெரியாது. ஆனாலும் அந்த ஆத்மா வந்து நம்மளுடைய இந்திரியங்களோட சேர்ந்தோன்னே அதனுடைய வேலையை காமிச்சோடனே பொய்யான அறிவோட சேர்ந்து நம்ம இந்த உலகத்துல போய் மோகத்தை அடைஞ்சிடறோம். அடைஞ்சதுனால இந்த ப்ராப்ளம் வருது. ஏதா சுவாத்ம பிரகாசனு அப்படின்னு சிரவணன். இதெல்லாம் வேதாந்த சிரவணத்தினுடைய முக்கியத்துவத்தை இந்த ஆத்ம போதத்துல அப்படியே சொல்லிட்டு வர்றாரு. ஒரு எக்ஸாம்பிளா சொல்லிட்டு வந்து
எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அவர் அழகா ஸ்லோக ரூபையில சொல்லிட்டு இருக்காரு. இப்படி இல்ல தீபஸ்து அந்நிதீபைத்த யதா சுவாத்ம பிரகாசனு. உங்களுடைய ஆத்மா பிரகாசிக்கிறதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரமாணமும் தேவையில்லை. ஏன் இந்த பிரமாணங்கள்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 6 விதமான பிரமாணங்கள் தான் உலகத்துல இருக்கு. there are only 6 means of knowledge. அந்த 6 means of knowledge என்ன பண்ணணும், ஒரு நோன் ஆப்ஜெக்டை தான் தெரியப்படுத்துமே தவிர சப்ஜெக்டை தெரியப்படுத்தவே முடியாது. பிரத்யட்சம், அனுமானம், அர்த்தாபத்தி, அனுபலப்தி, சப்தம், எல்லா பிரமாணங்களும் எப்படி ஆபரேட் பண்றது அப்படின்னாக்கா உபமானம். இந்த 6 பிரமாணங்களும் என்னை விட வேறான ஒரு பொருளை தெரிவிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் எல்லாம் யூஸ் ஆகும். எனக்கு வேணும், எனக்கு கண்ணு வேணும், இதை பார்க்கணும்னா பிரத்யட்சத்தை நான் அவலம்பிச்சாதான் எனக்கு இந்த பொருள் தெரியும். அதே மாதிரி நீங்க பணக்காரதா ஏழையா அப்படின்னு பார்க்கணும்னா நான் ஒரு அர்த்தாபத்தி பிரமாணமா நான் யோசிப்பேன். இவர் எப்படி வரும்போதெல்லாம் இப்படி வராரு, கார்ல வராரு, வரும்போதெல்லாம் அடிக்கடி இவரை பாக்குறேன், தங்க மாளிகை வாசல்லையே தான் இருக்கா, ஒரு நாளைக்கு வாங்கிட்டு இருக்காரு, இப்படி எல்லாம் வச்சு அனுமானத்தை வச்சு பண்ணனா ஏதாவது ஒண்ணு பார்க்கணும். நீங்க உயிரோடு இருக்கீங்களான்றதுக்கு பிரத்யட்சம் தேவைப்பட்டதா, அனுமானம் தேவைப்பட்டதா, இல்ல உபமானம் என்ன மாதிரியே அவர் இருக்காரு அது மாதிரி நான் இருக்கேன் நான் பார்த்துட்டு சொன்னேன், எதையுமே நம்ம யோசிக்காமையே சொல்லிட்டோம். இந்த 6 பிரமாணங்களும் வெளியில என்னை விட வேறான ஒரு பொருளுக்கு யூஸ் ஆச்சே தவிர இது யூஸ் ஆகல. ஏன் யூஸ் ஆகல அப்படின்னா சுவாத்ம பிரகாசம். அந்த ஒரு பிரகாசம் நம்ம கிட்ட, பிரகாசம்னாக்கா அந்த ஒளி இல்லை, அந்த உள்ளுக்குள்ள அந்த ஸ்பார்க், சைத்தன்யமான ஸ்பார்க், நான் உயிருடன் இருக்கிறேன்னு அந்த ஒளி, அந்த உயிர் இருக்கிறதுனாலதான் நான் சொப்னத்தை பார்த்தேன், நான் ஜாகிரத்தை பார்த்தேன், என் கண்ணு வேலை செய்யறதான்னு எனக்கே தெரியறது, எல்லாமே தெரியறது இல்லையா. அந்த ஒளியை தான் பிரகாசாத்மா அப்படின்னு சொல்றாரு. இதுதான் சுவாத்ம பிரகாசனே. இந்த ஆத்ம பிரகாசத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க, பிரதீபம் மாதிரி இருக்கு சார், அதுக்கு நீதான் சொல்லிட்டீங்களே எனக்கு இருக்க ஆத்மானு தெரியுது அப்படின்னு நம்ம சரி தெரிஞ்சிருக்கேன்னு நினைச்சிட்டு விடலாமான்னா அதுவும் விட முடியல. இப்ப தெரிஞ்சுட்டு என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலை, திருப்பி பிரச்சனை எல்லாம் வந்துட்டு இதை பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் போடணும், அதுக்கு போனோம், காய்கறி வாங்கணும், எத்தனையோ ப்ராப்ளம்லாம் இருக்கு. இப்ப நான் ஆத்மானு தெரிஞ்ச எல்லா சோகத்தையும் தாண்டிட்டு ஒரு சோகத்தையும் தாண்டலையே நானு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அதுக்கு அடுத்த சொல்றாரு, இதெல்லாம் நம்மளுடைய இந்த உபாதி, சரீரம்ன்ற உபாதி. உபாதி அப்படின்னா உபசன்னிட்டு ஆதியத்தை இது உபாதி. எப்படின்னா ஒரு செம்பருத்தி புஷ்பத்தை எப்படி எடுத்துன்னு வந்தா படிக்கட்டுல நீங்க சேப்புன்னு நினைச்சிருக்கீங்களோ, என்ன அந்த செம்பருத்தியை நீட்டிட்டீங்கன்னா அந்த சச்சமா தான் இருக்கும்ன்றதை எப்படி புத்தியினால கண்டுபிடிக்கிறாமோ அதே மாதிரி இந்த உபாதின்னு ஒண்ணு இருக்கு. இந்த உபாதியோட நான் சேர்ந்ததுனால அது வேணும், இது வேணும், பசிக்கிறது எனக்கு, அது வேணும், ஆசைன்னு இருக்கு, கூட சேர்ந்த குடும்பம்னு ஒண்ணு இருக்கு, எல்லாத்தையும் கவனிக்கணும்ன்ற ஆசையெல்லாம் நமக்கு வந்துருச்சு. எல்லாம் எதனால வந்ததுன்னா இந்த உபாதியினால வந்தது. இந்த உபாதி என்னன்றது நீங்க கண்டுபிடிச்சு இதை நீக்கிட்டீங்க நமக்கு, அப்ப சுவாத்மா சரியா பிரகாசம் தெரியும். இப்ப வெறுமை தெரிஞ்சதே தவிர திருப்பி வந்துருது, அது வந்துட்டு போற அறிவா இருக்கு. ஆத்மாவானது வந்துட்டு போற அறிவு. உலகத்துல இருக்கிற பொருள்கள் எல்லாமே உலகத்துல எப்படி இருக்குன்னாக்க எல்லாம் வந்து போற அறிவு தான் நமக்கு இருக்கு. எல்லாமே ஜடமா இருக்கு, எல்லாமே மாடிஃபிகேஷனோட போயிட்டு இருக்கு, எல்லாமே ஒரு சமயம் இருக்கா மாதிரி ஒரு சமயத்துல இல்ல அப்படி இருக்கு. ஆனா இந்த கண்டிஷன் எதுவுமே அந்த ஆத்மாவுக்கு அப்ளை பண்ண முடியல. அந்த ஆத்மாவா எங்கு இருக்கு, எப்பொழுது இருக்கு, அதுக்கு 24x7 அது 365 days இருக்கு, எப்போதும் இல்லாததே கிடையாது. இத மாதிரி ஒரு பொருள் எங்கேயுமே இல்லை, அதுவோ இருக்கு ஆனா எனக்கு தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம்னா எங்க ப்ராப்ளம், இங்க ப்ராப்ளம், இங்க ப்ராப்ளம், இந்த கன்ஃபியூஷனை நான் எடுக்கிற வரைக்கும் அது தெரியவே தெரியாது. இதுவும் தெரியாது, இதுவும் கை திறக்கிறது. அப்படின்னா என்ன பண்றதுன்னாக்க இது ரெண்டுத்தையும் நான் தான் அவகாதம் பண்ணி எப்படி நெல்லுல இருந்து அரிசிய பிரிச்சு எடுக்கணுமோ அதே மாதிரி இந்த அனாத்மாவை கண்டித்து அந்த ஆத்மாவை புரிந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்ப சொல்ற. தத்திர நிசித்ய நிகிலோபாதீனாம் நேதி நேதி வாக்கியதா வித்யாதைத்யம் மகாவாக்கியைஹி ஜீவாத்ம பரமாத்மனோ. நிஷேதம் பண்ணணும். இது இல்ல, இது இல்ல, இது இல்லைன்னு நீங்க டெய்லி ஆட்டோ சஜஷன் கொடுத்துனேன். நான் இந்த உடம்பு இல்லை, நான் ஆத்மா இல்லை, சச்சிதானந்த ஸ்வரூபா, நான் ஸ்தூல சரீரம் இல்ல, சூக்ம சரீரம், நான் பஞ்சகோஷம் இல்ல, பஞ்சகோஷ அதீதா, அவஸ்தாத்ரய சாட்சி, ஸ்தூல சூக்ம காரண சரீரா வெதிரித்தா, அவஸ்தாத்ரய சாட்சி, சச்சிதானந்த ஆத்மா அப்படின்ற ஒரு அறிவு வரணும்னா டெய்லி இதைதான் நான் நினைச்சுன்னு பாருங்க. இது எப்படி நிச்சயம்னா இதெல்லாம் எனக்கு என்னெல்லாம் பேசுறேன்னா என்னெல்லாம் தெரியறதோ என்னெல்லாம் இருக்கோ இதெல்லாம் அனாத்மா விஷயங்கள் தான். இந்த அனாத்மா விஷயங்களை இருக்கிற வரைக்கும் இந்த ஆத்மாவை இது கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கும். இந்த செமி டார்க்னஸ்ல நான் இருக்கிற வரைக்கும் இந்த கன்ஃபியூஷன் இருந்துட்டே தான் இருக்கும். ஒண்ணு இக்னரண்டா இருந்துடலாம்,
ignorance is bliss என்ன அது தூக்கத்துல இருக்க மாதிரி அதையும் ஒத்துக்க முடியல. ஆத்மா ஒண்ணு இருக்குன்னு வேற தெரியறது. இப்ப ரெண்டும் கட்டாங்க நடுவுல மட்டும் மாற்றிட்டு இருக்கான். இப்ப என்னதான் வழி அப்படின்னா, இந்த புத்தகம்லாம் என்ன பண்ணா ஆத்மாவை காமிச்சு கொடுக்க முடியாது. ஏன்னா காமிச்சு கொடுத்தா அது காண்பிக்கப்பட்ட பொருள் ஆயிடும். அதனால ஒரு அளவுக்கு கோடி தான் காமிக்க முடியும். ஏன் நமக்கு வந்து புத்தகம் வந்து அவ அனுபவத்துக்கு தான் வரணும். என்னதான் புத்தகம் சொன்னாலும் நான் என்னுடைய ஆத்மா உணர்றேனோ அது வரைக்கும் நான் அஜ்ஞானி தான். அது வரைக்கும் ஞானம் வராது. ஏன்னா இதை காமிக்க முடியாது, புத்தகத்தினால காமிக்க முடியாது. அது காண்பிக்கப்பட்ட பொருள் ஆயிடுச்சுன்னா அது இல்லைன்னு ஆச்சு. இப்போ உலகத்துல எல்லாமே அனாத்மானா இந்த புத்தகமும் அனாத்மா, பேசுறதும் அனாத்மா இருக்கிற விஷயங்களா. அப்ப என்னதான் வழின்னா, இந்த ஆத்மாவை புரிஞ்சுட்டு இந்த அனாத்மாவை எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். நிச்சில உபாதினா இந்த நிச்சில உபாதி, இந்த உபாதிகள்னா என்னன்னாக்க இந்த சரீரம், என்னுடைய இந்திரியங்கள், என்னுடைய மனசு, என்னுடைய புத்தி, என்னுடைய வீடு, என்னுடைய ஒய்ஃபு, என்னுடைய பையன், இப்படி என்னுடைய பந்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா கட்டிகிட்டே போனோம் பாருங்க. எங்க ஆபீஸு, நான் படிச்ச ஸ்கூலு, நான் படிச்ச காலேஜுன்னு எப்படி என்ன இதுவே தப்புன்னு ஆரம்பிச்சேன். நான் இந்த உடம்போடையே சேரக்கூடாதுன்னு ஆரம்பிச்சேன். நான் இந்த உடம்புல இருக்கிற இந்த கண்ணு, காது, காலு இதோட ஒரு சம்பந்தத்தை வர வச்சு டெய்லி கண்ணாடியை பார்த்து தலையை வாரி உதிட்டு அதெல்லாம் பண்ணி எப்படியெல்லாம் பண்ணி சரி இதோட நிறுத்தினேன்னாக்கா இது இல்லை எனக்கு சேர்ந்தவான்னு கொஞ்சம் பேரை என் மனசனால பிடிச்சி அவளோட என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னா இது நான் அப்செட் ஆகிறேன். அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவளுடைய தனி உடம்பு அவளுக்கு இருக்கு, உனக்கும் என்ன சம்பந்தம்பான்னாக்கா என்ன பேர் இப்படி எல்லாம் பேசுறீங்க அச்சாரமா அப்படின்னு சொல்லி கேட்கற அளவுக்கு அந்த எந்த அளவுக்கு போயிட்டோம் பாருங்க. புத்தகத்துல கேட்டா கூட நமக்கு ஒத்துக்க கூடாத அளவுக்கு போயிட்டோம். ஆனா நம்மளாம் ஆஸ்திகர்னு சொல்லிட்டு இருக்கோம். வேதம் சொன்னா ஒத்து போனேன். ஆனா வேதம் சொன்னது எதையும் ஒத்துக்காமையே நம்ம ஆட்சி இந்த அளவுக்கு நம்முடைய பந்தங்கள்லாம் போச்சுன்னாங்க. அப்படி ஒவ்வொன்னா இழுத்து போயிட்டோம். இப்படி போறவனுக்கு சொல்றதுக்காக இந்த புத்தகம் தேவைப்பட்டது. அதனால சப்த பிரமாணத்தினால இது என்ன சொல்றது, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு நீ சத்தியம்னு சொன்ன நீ கடைசி வரைக்கும் அந்த அப்சல்யூட் டேர்ம் புரிய போறது இல்லை. 3 காலத்துக்கும் அதீதமா இருக்க திரிகால அபாத்தியம் சத்து 3 காலம் இதுக்கு பிறந்த காலம், நிகழ்காலம், இறந்த காலம், என்ன எதிர்காலம்னு 3 கிடையாதுப்பா அப்படின்னு சொன்னா எப்படி புரியுதுன்னா, அது எதுக்காக சொன்னாக்க நீ எதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோ அதெல்லாம் 3 காலத்துல இருக்கு. அந்த 3 காலத்திலும் சேர்ந்தது இல்லை அந்த ஆத்மா அப்படின்னு சொல்றதுக்காக சத்து. நான் வந்து சித்துன்னு சொன்னேன்னாக்க சித்து சொல்ல புரிய வைக்க முடியாது. கான்சியஸ் நீ எதெல்லாம் கான்சியஸ் நினைச்சிட்டு இருக்கோ அதெல்லாம் ஜடம். எதெல்லாம் கான்சியஸ் நம்ம மனசுல இப்ப நினைச்சிட்டு இருக்கோமா இதெல்லாம் ஜடம். இது சொல்றதுக்கு தான் ஸ்ருதி வந்தது. ஆனாலும் இதெல்லாம் ஜடம்பா. எது ஆனந்தம், நம்ம எதோ ஆனந்தம் நினைச்சிட்டு இருக்கோம். ஏதோ மைசூர் பாக்கை சாப்பிட்டுட்டு ஒரு சினிமாவை பார்த்துட்டு ஒரு டிவியை பார்த்துட்டா வரக்கூடிய ஆனந்தம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த ஆனந்தம் திருப்பி உன்னை உண்டு பண்ணும். வேற ஒரு ஆனந்தத்தை கேட்டுட்டே இருக்கக்கூடியதான இவ்வாறு உங்களை வந்து திருப்பி போய் அந்த பாத்து உள்ள மாட்டிட்டு இருக்கு. திருப்பி உங்களுக்கு கேட்கற மாதிரி அந்த ஆனந்தத்தை நம்ம தேவையில்ல. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக சொரூபமான ஒரு ஆனந்தம் இருக்கு. அதுதான் பேரானந்தம். அந்த ஆனந்தத்தை சொல்றதுக்காக தான் ஸ்ருதி வந்திருக்கு. அப்படி புரிஞ்சுட்டான்னு வச்சுங்க, சத்து சித்த ஆத்மானா அது ஆத்மா அவங்களுடைய சொரூபம் இல்லை. சொரூபம்னு உங்களுக்கு சொல்லி அதை புரிய வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க எதெல்லாம் சத்து நினைச்சிருக்கீங்களோ அது சத்து இல்லை. அதுக்கு வேறானதா ஒரு சத்து இருக்கு. அது தெரிகிற வரைக்கும் நீங்க இது எல்லாத்தையும் ஒதுக்காதீங்க. இந்த உலகத்துல உங்களுக்கு தெரியக்கூடிய அந்த அறிவு கான்சியஸ்னஸ் சைத்தன்ய அறிவு வர வரைக்கும் இதெல்லாம் ஜடான்றதை புரிஞ்சுக்குங்க. நீங்க எதெல்லாம் இப்ப ஆனந்தம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அந்த பேரானந்தத்தினுடைய சட்டம் காமயேசன் இந்த ஆனந்த மீமாம்சா விசாரம் பண்ணிருக்கு இல்லையா தைத்திரிய உபநிஷத்துல. கர்மதேவானாம் ஆனந்தத்தை விட 100 பிரகஸ்பதியினுடைய ஆனந்தம், 100 பிரகஸ்பதியினுடைய ஆனந்தம் விட பிரம்மானந்தம் அப்படின்னு சொல்ற பிரம்மாத்தியானந்த சந்ததி அப்படின்னு சொல்லிட்டு சகசநாமத்திலேயே நம்ம சொல்றோம். அதனுடைய லெவலேஷன் தான் இந்த ஆனந்தம் நம்ம பாக்குறது. அப்படின்னா அந்த ஆனந்தம் எப்படி இருக்குன்றதை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுன்னா இப்ப நீங்க எதெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்களோ ஆனந்தம் அதெல்லாம் ஆனந்தம் இல்லை அப்படின்னு இது இல்லை. நிச்சயம் நீங்க தத்துவபோதத்திலையும் ஆத்மா தைரிக்காக அப்படின்னு அவன் கேட்டவுடனே அவர் என்ன சொன்னாரு, ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா எதிரிக்க அவர் அனாத்மாவை தான் சொல்லி ஆரம்பம். அது ஆத்மாவை தான் புரிய வைக்க முடியாது. அதனால அவர் என்ன சொன்னார், நீங்க எதை ஸ்தூல சரீரம்னு நினைச்சீங்களோ அது ஆத்மா இல்லை. எது சூக்ஷ்ம சரீரம் நினைச்சீங்களோ அது ஆத்மா இல்லை. எது காரண சரீரம் நினைச்சீங்களோ அது ஆத்மா இல்லை. எதை அன்னமயம் நினைச்சீங்களோ அது ஆத்மா இல்லை. எதை பிராணமயம் நினைச்சீங்களோ அது ஆத்மா இல்லை. எது மனோமயம் நினைச்சீங்களோ அது ஆத்மா இல்லை. எது விஞ்ஞானமயம் நினைச்சீங்களோ அது ஆத்மா இல்லை. எது ஆனந்தமயம் நினைச்சீங்களோ அது ஆத்மா இல்லை. அதை விட வேறானது. அப்படின்னா என்ன சார், ஜாகிரத அவஸ்தை. நீ ஜாகிரத அவஸ்தையில எதெல்லாம் பாக்குறியோ எதெல்லாம் படிக்கிறியோ எந்த அறிவெல்லாம் அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டாரு. சரி, சொப்பனத்துல வருமானா சொப்பனத்துல பார்த்துட்டு நீ ஜாகிரதை முடிச்ச உடனே நீ ஒதுக்க போறது இல்லையா, அதனால அதை பத்தி பேசவே வேண்டாம். அதுவும் இல்லை.
சரி காரணத்துல நான் ஒரு ஆனந்தம் இருக்கோன்னா அதுவும் இல்லை. அப்ப என்னதான் நானு அப்படின்னு சொல்லும்போது சச்சிதானந்த ஸ்வரூபா அப்படின்னு சொன்னார். அந்த சத்துலையும் இப்ப இவரை சொன்னா அந்த சத்து உண்மையிலேயே சத்த சொல்லல. அங்கேயும் நிச்சயம் பண்ணிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க சத்துன்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு எதெல்லாம் உங்க அறிவுக்கு வருதோ அந்த சத்து ஆத்மா இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக அது சத்துன்னு சொல்லிருக்கேன். திரிகால அபாத்தியம்னா உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்துக்கும் ஒரு டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் டெத் இருக்கு இல்ல. அது ஹர்ஷவர்தனா இருக்கட்டும், ராஜராஜ சோழனா இருக்கட்டும், எல்லாரும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருமே காந்தினா என்ன ஒரு காலத்துல அடக்கம் 1948 வரைக்கும் தான். நேருனாக்கா ஒரு காலம் நமக்கு தெரியும். நம்ம எப்படி நம்மளும் இதேதான் கதை நாளைக்கு இல்லையா. எல்லாமே காலத்துல அடக்கத்துல வர்றதுனால இதை சொல்றதுக்காக தான் உனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், உன்னுடைய அறிவுக்கு புலனாகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அசத்து தான், சத்தாவே இருக்காது. அதனால நீ எப்படி புரிஞ்சுக்கன்னா இதெல்லாம் இல்லைன்னு அதை புரிஞ்சுட்டா அது புரியும். இது இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி நித்தில உபாதி, இப்படி இந்த உபாதிகள் நித்திலன்னா சர்வம் எல்லா உபாதிகளையும் நிஷேதம் பண்ணி நித்திய இது இல்ல இது இல்ல அப்படின்னு இதை தள்ளி விட்டு அது எப்படி சொல்றது நேத்தி நேத்தி இது வாக்கியதா இது இல்லப்பா இது இல்லப்பா இது இல்லப்பா அப்படின்னு சொல்றேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். அந்த நாள்ல ஒரு பார்ட்டி நடந்தது. அந்த நாள்ல இப்போ சொல்ல முடியாத எக்ஸாம்பிள் இது. அதனால இந்த கண்டிஷன் போட்டே ஆகணும். ஒரு புதுசா கல்யாணம் பண்ண ஒரு தோழி கேட்டாகணும், யாருமா உங்க ஆத்துக்காரு இதுல அப்படின்னு. அது எப்படி சொல்லுவாங்க, இவர் தான் ஆத்துக்காருன்னு சொல்ற வழக்கம் கிடையாது, சொல்ல முடியாது. அங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கா. அதனால பக்கத்துலயே வந்து இதை கண்ணாடி போட்டு இருக்காரு அவர் இல்ல, இதோ கருப்பா இருக்காரு அவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ஆத்துக்காரர்கிட்ட கரெக்டா அந்த தோழி வந்து கேட்டானா அப்படின்னு ஒண்ணு நிறுத்திட்டாங்க. அவன் இவர் இல்ல இவர் இல்ல இவர் இல்லன்னு இப்ப மாதிரி இருந்தாக்கா பேர சொல்லிவிடுவா சட்டனை. அந்த காலத்துல சொல்ல முடியாத காலத்துல இது இப்படி இது யாரு 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 யாருன்னு கேட்டுட்டே வந்தோன்னா இல்ல இல்லன்னு சொன்னோன்னா அவ இதுன்னு சொன்னோன்னா அவ இல்லன்னு சொல்றதை நிறுத்திட்டா. அதே மாதிரியே நீங்க இந்த அனாத்மாவை எல்லாரும் இது இல்ல இது இல்ல இது இல்ல இது இல்ல இது இல்ல இது இல்லன்னு பாக்கணும்னா அந்த ஆத்மஸ்வரூபம்னா தானா கேள்வி நிற்கும். அவ்வளவுதான் அங்க. அதனாலதான் இவ சொல்றது சன்னியாசம் எடுத்துக்கிறதா. சன்னியாசா should happen. அது நீங்க ஸ்வீகரிக்க முடியாது. சன்னியாசம் எப்படி வந்து எப்படி ஸ்வீகரிக்கிறது? அப்ப இப்படி இப்ப இருக்கிறவாள் ஸ்வீகரிக்கிறாள், அது எப்படி எதுக்காக அப்படின்னு கேட்டா அதெல்லாம் விதிதிசா சன்னியாசத்தை ஸ்வீகரிக்கலாம். விதிதிசா இல்லைன்னா வேதிக்கும் இச்சா. இது எனக்கு தெரியணும், ஆத்ம ஞானம் தான் தெரியணும். இதுக்கு இந்த பந்தங்கள் இந்த குடும்பம் இந்த பந்தங்கள்லாம் இருந்ததுன்னா வேதாந்தம் சரியா வராது. ஏன்னா இந்த இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவுல நம்ம வந்து யாக்கியவாக்கியர் மாதிரியோ ஜனகர் மாதிரியோ இதெல்லாம் பறிச்சு பிடிச்சிக்க முடியாது. ஸோ ரிக்வயர் நல்ல ஃப்ரீ டைம் வேணும். அதுக்கு இந்த மாதிரி இடம் லாய்க்கு இல்லைன்றதுக்காக தான் ரிஷிகேஷுக்கு போகணுன்றதுனாலதான் எல்லாரும். அது கூட விதிதிசா சன்னியாசம். அவருக்கு அதை வேதாந்தத்தை படிச்சுட்டே வரும்போது ஞானம் வரும்போது விதுவ சன்னியாசி அவர் மாறிடுறாரு. அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா இது ஹேப்பன். அது ஒன்றும் பிளான்லாம் பண்ண முடியாது. இப்படி இந்த சன்னியாசம்ன்றது வந்து இந்த ஞானம் இதெல்லாம் வந்து அது அதுவா நடக்கும். அதெல்லாம் எதான்னு கேட்க முடியாது. அது நடக்கும்போது இதெல்லாம் போகும். அது வரைக்கும் என்ன பண்ணோம்னா இது நேத்தி 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 நம்ம பார்த்துட்டே இருக்கணும். எதெல்லாம் பாக்குறோமோ அது இல்ல அது இல்ல அது இல்ல அது இல்ல நேத்தி நேத்தி இது வாக்கியத்தா. இந்த வாக்கியத்தினால இது தெரியறது. வேதாரண்யத்தை பிடிச்ச நேக நானாஸ்தி சிந்தன அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. நேத்தி நேத்தி இதெல்லாமே நம்ம உபனிஷதெல்லாம் பார்த்தா இப்படிதான் சொல்லி கொடுக்கறது. இது ஆத்மா இல்லை இது அதுமா எதை நீங்க பாக்குறா மனோவாச்சா மகோச்சரா என் மனசான மனுஷே ஏனாகும் மனோமதம். எது மனசனால நீங்க நினைச்சு நிற்கிறீங்களோ அது ஆத்மா இல்லை. அது எதனால அந்த மனசு வேலை செய்கிறதோ அது ஆத்மா. ஏதம் எதிரும் விதி ஏதம். நீங்க எது கேட்கறது ஸ்தோத்திரன்னு ஸ்ரோத்து ஏன ஸ்தோத்திரக்கு சொல்லிட்டு எது ஸ்தோத்திரத்தினால நீங்க கேட்கறது ஆத்மா இல்லை. அந்த ஸ்தோத்திரம் எதனால கேட்கறதோ அதுதான் ஆத்மா. அப்படி பாருங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி நெகட்டிவாவே நமக்கு சொல்லி தந்துருக்கு. ஏன்னா இப்படிதானே சொல்லி தந்தாகணும். அந்த என்ன சார் எல்லாமே நெகட்டிவா கேட்டீங்கன்னு நீங்க கோவப்பட்டீங்கன்னா உங்களுக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் என்ன புரிஞ்சுது உங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு அதையும் சொல்லிவிட்டேன். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. ஆனா சத்தியம்னா எப்படி புரிஞ்சுக்கணும்னா இது இல்ல இது இல்ல இது இல்ல இது இல்லன்னு இந்த நேதி நேத்தின்ற வாக்கியத்தின் மூலமாகத்தான் அந்த ஆத்மாவை புரிந்து கொள்ள முடியும். ஜீவனையும் ஆத்மாவையும் ஒண்ணுன்னு. இந்த வித்யாது ஐக்கியம் மகாவாக்கியை ஜீவாத்மா பரமாத்மனோ. இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவுடைய வித்தியானது இந்த ஐக்கிய வித்தியானது எப்படி வரும்னா அவர் ஆச்சாரியார் முதல்ல அத்தியாச பாக்கியம் இப்ப வந்து இது சரி இவ்வளவுதான் சொல்றீங்க. நான் திருப்பி நான் எழுந்துக்கும் போது நான் தோன் தானே எழுந்துக்கிறேன். நான் ஆம்பளைன்னு நான் எழுந்துக்கிறேன், நான் பிராமணன் எழுந்துக்கிறேன், நான் பொம்பளைன்னு நான் எழுந்துக்கிறேன், நான் சூத்திரன்னு எழுந்துக்கிறேனே அப்படின்னாரு. அதுக்கு அவர் என்ன சொன்னா அத்தி அனர்த்த ஹேதோஹோ பிரகாணாய. இந்த அனர்த்தமான ஒரு காரணம் உங்ககிட்ட இருக்கு பத்தியா, இதை நான் கூட்டோட வச்சு எரியணும், கிண்டி எரியணும்.
அஸ்தி அனர்த்தஹேதோஹோ பிரகாணாய ஆத்மைக்கத்வ வித்யா பிரதிபத்தியே ஜீவ பரமாத்மா ஐக்கிய வித்யை என்ற அறிவை உண்டு பண்ணுவதற்காக சர்வே வேதாந்தாக ஆரம்பியந்தே அப்படின்னாரு. எல்லா வேதங்களும் அதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்கு. அததான் நான் உனக்கு இந்த சூத்திர பாக்கியத்துல எடுத்து சொல்ல போறேன் அப்படின்னு முதல்ல பிரதிஜை. இந்த பாக்கியத்தை தான் நீங்க சாஸ்திரத்துக்குள்ள என்டர் பண்றதுக்கு கேட்லயே இதை போட்டாரு. இந்த கண்டிஷனுக்கு உள்ள வரணும் நீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த அனர்த்தங்கள்ல இந்த உலகத்துல எதெல்லாம் பாக்குறீங்களோ இதெல்லாம் மாயிக்கம், இதெல்லாம் ஆதித்யகம், இதெல்லாம் மித்யா. இந்த மிச்சேன்ற அறிவு போகணும். இந்த மிச்சேன்ற அறிவு போகணும்னா ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுன்ற அறிவு வரணும். ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுன்ற அறிவு எதனால வரும் அப்படின்னு எப்படி சார் அவர் பாடி கண்டிஷன் போட்டா எப்படி சார் வரும்னா வேதாந்தத்தினால வரும்னா. வேதாந்தத்துல எவ்வளவோ சொல்லியிருக்கேன். வேதாந்தத்துல எவ்வளவோ சொல்லியிருந்தாலும் விஷயம் ஒண்ணுதான். எல்லா வேதாந்தத்துக்கும் தாற்பயம் என்னன்னாக்க ஒரு லைன்ல அடைக்கலாம். மகா வாக்கிய போதகத்துக்காக தான் வந்துருச்சு இந்த உபனிஷத் எல்லாம். இது எப்படி சார் தீர்மானம் பண்றதுன்னா, அதுக்கு மீமாம்சையில என்ன பண்ணிருக்கான், இந்த மாதிரி ஒரு தாற்பயத்தை நீங்க அரை பண்ணோம்னா ஒரு 6 கண்டிஷன், இந்த நாலேஜுக்கு ஒரு 6 கண்டிஷன் கொடுத்துருக்கோம். பிரத்யட்சம், அனுமானம், அர்த்தாபத்தி, அனுபலப்தி, உபமானம், சப்தம்னு ஒரு 6 சொன்ன மாதிரி உபக்கிரமம், உபசம்ஹாரம், அர்த்தவாதம், அபூர்வதா, பலம் அப்படின்னு ஒரு 6 மெஷரிங் ராஜ் போட்டார். இதனால வச்சு நீங்க ஒரு இடத்த மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியா புரியாது இல்லையா? எல்லாரும் அப்படிதான் பாக்குறேன். நீங்க யானையை யானையை பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஆத்மாவை காலை வச்சு முறை மாதிரி இருக்கு சார் அப்படின்றான் ஒருத்தன். அந்த வாழை சேர்த்து சார் ஃபுல்லா ஒரு கொத்தா மயில் இருக்கு சார் அந்த யானைக்கு. நான் அந்த பொருள் அது மொத்தமா யாருக்கு தெரியும்? கண்ணு தெரிஞ்சவனுக்கு மாத்திரம்தான் அந்த யானை எப்படி இருக்குன்றது தெரியும். கண்ணு தெரியாத 1000 பேர் அதை ட்ரை பண்ணாலும் அவனுக்கு சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த ஆத்மாவை பத்தி எல்லாம் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் நம்ம ஆச்சாரியாலாம் என்ன பண்ணிருக்காரு, இப்படி அனலைஸ் பண்ணி 6 வித சத்வித தாத்பரிய லிங்கவத்தையா பண்ணி இந்த மகா பிரகரணமாக இருக்கக்கூடிய இந்த வேதம் முழுக்க இதுக்கு தாற்பயம் என்னன்னாக்கா சத்து. முதல்ல அவர் என்ன பண்ணாரு, அதாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா, பிரம்மத்தை அறிந்து கொண்டுதான் ஆகணும்னு ஆரம்பிச்சாரு. அந்த பிரம்மன்னா என்னன்னு சொல்லாமே நீங்க ஆரம்பிச்சீங்களே சார்னா, எல்லா ஆக்டிலையும் பாருங்க 2வது டெபினிஷன் தானே இருக்கும். அது எங்க வந்தது, இங்க வந்தது. இவர் 2வது சூத்திரத்துல அந்த 2வது அத்தியாயத்துல என்ன சொன்னாரு, இதுதான் பிரம்மம் தான் இது ஜென்மாத்தியஸ்ய ஏதா அப்படின்னு. இந்த ஜென்மம் இந்த உலகமானது உண்டாகிறதுக்கும் இருக்கிறதுக்கும் லயமார்த்தத்துக்கும் காரணம் யாரோ அவர் தான் பிரம்மா. அது எப்படி சார் தெரியும்? சாஸ்திரத்தினால மட்டும். சாஸ்திர கம்யம், அது வேதாந்த சாஸ்திரத்தை தவிர வேற எங்கேயுமே கிடைக்காது. அந்த வேதாந்த சாஸ்திரம் எது சொல்றது, ஜீவ பிரம்மத்துல தான் இந்த தத்து டு சமன்வயா என்டையர் கம்பிட் ஆஃப் வேதம் முழுக்க எல்லா வேதத்தையும் நீங்க எடுத்து அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன தாற்பயம்னாக்க ஒண்ணுதான் தாற்பயம். ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணு என்ற போதகத்துலதான் தாற்பயம் இருக்கு அப்படின்றதுதான் சொல்றதுதான் அந்த மகா வாக்கியம். இப்படிப்பட்ட ஐக்கிய ஜீவாத்மா பரமாத்மனோகோ வித்யா ஐக்கியம் மகா வாக்கிய. அந்த மகா வாக்கியத்தினால்தான் அது தெரியுது. மகா வாக்கியங்கள்லாம் என்ன அப்படின்னாக்க நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிவிடுறேன். 4 பிரதானமா நிறைய மகா வாக்கியங்கள் இருக்கு. மகா வாக்கியம் இல்லாத வேதாந்தம் முழுக்க இருக்கு. ஆனா நம்ம பிரதானமா ஆச்சாரியால் 4 மகா வாக்கியத்தை தான் எடுத்திருக்கோம். என்ன, பிரஜானம் பிரம்மா அப்படின்னு ஒரு வாக்கியம். பிரஜா இந்த எங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நான் தொங்கி கொண்டிருக்க பிரஜானம் தான், அதுதான் பிரம்மா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஐத்திரேய உபநிஷத் ரிக்வேதத்துல சொல்லியிருக்கு இல்லையா? இந்த பிரஜானம் பிரம்மா அப்படின்ற சொல்லக்கூடிய மரத்துக்காக தான் ஆச்சாரியார் ஒரு மரத்தை மேற்குல ஸ்தாபனம் பண்ணாரு. அடுத்தது அயமாத்மா பிரம்மா, இந்த ஆத்மா நான் சொல்லிட்டு இருக்கேன் கன்ஃபியூஸ் பண்ணி, நான் அந்த அயமாத்மா, அதுக்கு பின்னாடி இருக்கு இந்த கன்ஃபியூஷன்லாம் இல்லாம போயிடுச்சுன்னா அந்த ஆத்மா தான் பிரம்மா அப்படின்னு அதர்வ வேத உபநிஷத்தான மாண்டித்ய உபநிஷத்துல சொல்றது. இது எங்க இருக்குன்னா பத்ரிகாசிரமத்துல ஜோதிஷ் மட்டில் அங்க இருக்கிற சங்கராச்சாரியர் இங்க போதிக்கிறதுக்காக அவர் நியமனம் பண்ணார் அங்க இதை சொல்றதுக்காக. அதுக்கப்புறம் ஈஸ்டில அந்த தத்துவமசி அப்படின்னு சாந்தோக்கிய உபநிஷத்துல வருது. சாந்தோக்கிய உபநிஷத்துல சாமவேதத்துல தத்து அந்த பிரம்மம் தொம் நீயாகவே இருக்கிறாய், அந்த சைத்தன்யமோ இந்த சைத்தன்யமோ ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றத போதனம் பண்றதுக்காக ஒரு மரத்தை ஸ்தாபிச்சு அங்க வச்சாரு. இப்படி ஒரு 3வது மகா வாக்கியம். 4வது மகா வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சிங்கரில அதை என்ன பண்ணாரு, நான் பிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்னு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு பிருகதாரண்ய உபநிஷத்கதமான ஒரு மகா வாக்கியம். அதை வச்சு இந்த வேதாந்தம் சொல்றது. இப்படி 4 வேதத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பானை சோத்துக்கு ஒரு பதாண்டா மாதிரி
இந்த வேதத்துல இதுதான் தாத்பரியம். அந்த என்டையர் கேம்பிட் ஆஃப் எதிர் வேதத்துக்கு தாத்பரியம் என்ன அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி. இவ்வளவு பெரிய ரிக்வேதத்தினுடைய பாக்கியங்கள் என்ன, ரிக்வேதம் பிராதிசாட்சி என்ன, எவ்வளவு படிக்கணும், எவ்வளவு இருக்கு, உபனிஷத்து என்ன, எல்லாம் இருக்கு சார், பிராமணம் இருக்கு, ஆரண்யகம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எது வேணாலும் படிங்க. ஆனா தாத்பரியம் இதுதான். பிரஜானம் பிரம்மா தான் அந்த ரிக்வேதத்துக்கு தாத்பரியம். சாமவேதத்துக்கு தாத்பரியம் என்ன, தத்துவமசி தான் தாத்பரியம். நீங்க என்ன பிராமணம் படிங்க, நீங்க அஷ்டகம் படிங்க, எது வேணாலும் படிங்க, தாத்பரியம் இதுதான் அப்படின்னு சொல்லி 4 அதர்வேதத்தினுடைய தாத்பரியம் அயமாத்மா பிரம்மா. இப்படி சொல்லக்கூடியது மகா வாக்கியங்கள். இந்த பிரஜானம் பிரம்மா அப்படின்ற ஒரு வாக்கியத்தை லட்சண வாக்கியம் அப்படின்னு அதை இன்டர்பிரேட் பண்ணலாம். எல்லாமே ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியங்கள்னா கூட நம்மளுடைய சுவாரஸ்யத்துக்காக ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று கொடுத்தாதான் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்ன்றதுனால உங்களுடைய லட்சண வாக்கியம் லட்சணம் சொல்றது. இந்த பிரஜானம் நீங்க எது சொல்லிட்டு பிரகஸ்தமா ஒரு நாலேஜ் இருக்கு பாருங்க. நான் யாரையும் எதிர்பார்க்காம உங்களுக்கு தோடிக்கொண்டிருக்கிறது அந்த ஒரு நாலேஜ் தான் பிரம்மம். அதுதான் பிரம்மா, அதுதான் நான் பிரம்மம் அப்படின்ற அறிவுன்றது லட்சண வாக்கியம் அப்படின்னு பேர் இருக்கு. லட்சண வாக்கியம். அதுக்கப்புறம் அயமாத்மா பிரம்மா. அயமாத்மா பிரம்மான்னா பிரமாணத்துக்காக சொல்றது. இதுதான் பாருங்க, உடனே உங்களுக்கு வரணும். இதை நீங்க ஆத்மான்னு இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருக்கீங்களே, அந்த நான் நீங்க ஒண்ணு தப்பு பண்ணீங்க. அந்த புத்தின்ற ஒரு போர்ஷன் இருக்கு, அது மோகத்தினால உங்களுக்கு சேர்த்து இவ்வளவு நாளும் பண்ணிருந்தீங்க. ஆத்மாவையும் அந்த புத்தியையும் எடுத்துருங்க. எடுத்துட்டு கேவலமா அங்க என்ன இருக்கு, அந்த ஆத்மா இருக்குல்ல, அயம் ஆத்மா, அதுதான் பிரம்மா. அயமாத்மா பிரம்மா அப்படின்னு ஒரு வாக்கியம். இது பிரமாண வாக்கியம். தத்து தோமசி. இதையே லட்சணமா சொன்னா பிரமாணமா சொல்லிருக்கு. இன்னும் உபதேசமா சொல்லுது. அதுப்பா அது இருக்க இவ்வளவு நாள் நீங்க கஷ்டப்பட்டீங்க, பிரம்மம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களே, தத்து தோமசி நீதான் அது. அதை நீங்க தொலைச்சிட்டு நீங்க தேடிட்டு இருக்கீங்க. நான் தோன்னு நினைச்சிட்டு எங்க இருக்குன்னா இப்படி கண்ணாடியை வச்சுன்னு ஒவ்வொருலாம் தேடிட்டு இருக்கேன். நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், எங்கேயும் கிடைக்காது. எல்லா இடத்துலையும் தேடிட்டேன். இதை தவிர நான் எங்க தேடினாலும் கிடைக்காது. காத்தாலேருந்து தேடியாச்சு, என்ன பண்றது தெரியல. ஆத்துக்கோத்தர் வந்தாரு, என்ன தேடிட்டு இருக்கீங்கன்னா, கண்ணாடி தானே சார். கண்ணாடி இல்லைன்னு நான் வெளியில போய் இன்னொரு கண்ணாடி வாங்கணும்னா கூட கண்ணாடி வேணுமா எனக்கு, நான் எப்படி போவேன்னு. என்ன சார் இது ஒரு சார் அப்படின்னாரு அவரு. அதே மாதிரி உபனிஷத்தம் நம்ம எல்லாத்தையும் அதை தொலைச்சிட்டு நிக்கிறோம். நீங்க தான் ஆத்மான்னு இருக்கு, நீங்க எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நான் ஆத்மா இல்லை நீங்களா அச்சீவ் பண்ணி, நீங்களா எனக்கு சோகம் இருக்கு, எனக்கு குடும்பம் இருக்கு, எனக்கு மனைவி இருக்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்பா அப்படின்னு சொல்ல வேண்டியது. அதுதான் யுவர் ஆல்ரெடி பிரம்மம். அதான் தத்து சைத்தன்யம் சோமாச்சு. இப்போவே நீ அப்படிதான் இருக்க. அதனால ஆல்ரெடி இந்த காலங்கள் எல்லாம் உனக்கு வராது. இப்போ மட்டும் நீ இல்லையான பிரம்மம் இல்லையான, இப்ப இனிமேதான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. நீயா உனக்கு பிரம்மம் தெரியலான்னு நினைச்சுன்றதுக்கு நான் என்ன பண்றது? நீ இது வரைக்கும் பிரம்மம் இல்லைன்னு நினைச்சு தப்புப்பா, அவ்வளவுதான் டீச்சிங்க. நீதான் பிரம்மம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு உபதேசமா சொல்லக்கூடிய வாக்கியம் தத்துவமசி அப்படின்னு. இதை அனுபவமா வரணும்னாக்க, ஓஹோ அவர் 10ன்னு சொன்ன உடனே நான் அங்க போச்சு. தொம்முன்னு சொன்ன உடனே தொம்முன்னு இதை சொல்றான்னு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அகம் அந்த நான சொல்றாரு அப்படின்றது அகம். ஓஹோ நான் தான் அந்த பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு அவர் உபதேசம் பண்ணாரு, நான் புரிஞ்சுட்டேன். அது அனுபவத்துக்கு எனக்கு வந்துட்டு. ஆனால் அது அகம் பிரம்மாஸ்மின்ற அனுபவம். இந்த 4 மகா வாக்கியங்கள்னாலதான் ஜீவாத்மா பரமாத்மனாகோ ஐக்கிய வித்யா ஏற்படுது. இதை சொல்றதுக்காக தான் எல்லா வேதாந்தங்களும் இங்க வந்திருக்கு. அது எப்படி வந்திருக்குன்னா, இதெல்லாம் உலகத்துல இருக்கிற பொருள்கள் எல்லாம் நேத்தின்னு எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டே வந்தா எங்க போய் நிக்கிறதோ அந்த நிற்கக்கூடிய அதுதான் ஜீவ பிரம்ம ஆத்ம ஐக்கியமான ஒரு போதம். அந்த ஐக்கிய ஆத்ம போதத்தை தான் ஞானம்னு சொல்லியிருக்கோம். அந்த ஞானத்தினால மட்டும்தான் முக்தி வரும். இன்னொரு தடவை அம்மா வயிற்றுல போகாம இருக்கணும்னதுக்கான ஒரே வழி இருக்கிறது இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல அது ஒண்ணுதான். அது கொடுக்கக்கூடிய ஒரே புஸ்தகம் வேதாந்தம் தான். இதை விட வேற பிரமாணம் கிடையாது. அது எப்படி உபனிஷத்தை டிக்ளேர் பண்ணா அந்நியப்பன்டா வித்தியத்தை அயனாய, வேற வழியே கிடையாதுப்பா, இப்படிதான் வந்திருக்கு அப்படின்னு இந்த விஷயத்தை அழகா சிரவணம் பண்ற மாதிரி சொன்னார். இப்ப அடுத்தது ஆதித்யகம் சரீராதி திருஷ்யம் புத்புதவத்கரம் ஏதத் விலட்சணம் வித்யாத் அகம் பிரம்மேதி நிர்மலம். இந்த சரீரம் இருக்குப்பா, இது என்ன? இந்த சரீராதி அப்படின்னார். சரீரம், மனசு, இந்திரியங்கள் இதெல்லாம் இந்த ஆதிபத்தத்தோட இதெல்லாம் எப்படி இருக்குன்னா புத்புதவத்து நீர்க்குமிழி மாதிரி இருக்கு. எல்லாம் கணம், எல்லாம் ஒரு நாள் அழிய போறதுப்பா. எப்படி எவ்வளோ பெரிய நீர்க்குமிழியா இருந்தாலும் என்ன ஆச்சு, அதுவும் தண்ணி தான். அது தண்ணின்னு நினைச்சிக்காம தான் நீர்க்குமிழி பட்டுன்னு வெடிச்சு போறது. இதே மாதிரி உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும் டிஓபி டிஓடி ரெண்டு இருக்கு உலகத்துல. உங்களுக்கு எதுக்கெல்லாம் டிஓடி நீங்க சொல்லிட்டீங்களோ அப்பதான் அது போச்சு. அது அனாத்மா. அது புத்புதவத்து. என்ன புத்புதவத்து? எனக்கு நீர்க்குமிழி வந்து கரம்
என்ன அழியக்கூடியது. சரீராதி திருஷ்யம், உங்களால் பார்க்கப்பட்ட இந்த சரீரங்கள் எல்லாமே என்ன, ரஜ்ஜு சர்ப்பத்துல எப்படி நீங்க சர்ப்பத்தை பார்த்தீங்களோ அப்படி இதெல்லாம் போகும். ரஜ்ஜு சர்ப்பத்துல பாத்தீங்கன்னா சர்ப்ப ஞானம் போயிடுச்சுன்னா ரஜ்ஜு ஞானம் வருது இல்லையா, அது வரைக்கும் தான் அந்த தப்பான ஞானம் இருக்கும். அதே மாதிரி புத்புதான ஞானம்னா அந்த ஞானம் வர வரைக்கும் இருக்கும். அது வரைக்கும் எதனால உங்களுக்கு வரலன்னா இதெல்லாம் ஆதித்யகம், அதித்யினால மாயிட்டம், மாயினால வந்ததுப்பா. என்ன உங்களை கட்டி போட்டுறது, நீங்க தான் பிரம்மன் எத்தனை தடவை சொன்னாலும் நீங்க ஒத்துக்கலாம்னா நான் என்ன பண்ண முடியும்? வேணா இன்னொரு தடவை சொல்றேன், நீங்க தான் பிரம்மம். அது எப்படி சார் நான் ஒத்துக்க முடியும்? போங்க சார் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியும். இந்த அறிவு வர வரைக்கும் நீங்க பிரயத்தனம் பண்ண வேண்டியதான், சொல்ல வேண்டியது சொல்லிட்டே இருக்குதான். இதெல்லாம் ஆதித்யகம். சரீராதி திருஷ்யம் புத்புதவச்சரம் வேத விலட்சணம் வித்யாத் அகம் பிரம்மேதி நிர்மலம். இதுக்கு ஒரு விலட்சணமான ஒரு ஞானம் இருக்குப்பா, அதுதான் அததான் வித்யாத், அதை தான் நீங்க அறிஞ்சிக்கணும். இதெல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப தெரிஞ்சு என்ன பண்ணுவேன்? எனக்கு அந்த அறிவு இல்லைன்றதுனால இப்ப அதை யோசிச்சு பிரயோஜனம் இல்லையா? எனக்கு தான் தெரியுது. இப்ப என்ன ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. இப்ப என்ன பண்ணணும்னா இன்னையிலே ஆரம்பிங்க. இதை விட விலட்சணமான ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் அகம் பிரம்மா, நான் தான் அந்த பரமாத்மா. அகம் பிரம்மா, இது அந்த பரமாத்மா நிர்மலமான பரமாத்மா. அதேதான் நீங்க பாட்டு உங்களை மலமா டென்ஷடா நான் சின்னவன், நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் சார், என்ன போய் ஹால் பர்வேடிங் சொல்லுங்க, நாட் ஈவன் ஹால் பர்வேடிங், என்ன போய் நீங்க ஹால் பர்வேடிங் சொன்னீங்கன்னாக்க தட் இஸ் யுவர் ப்ராப்ளம். ஆனா நீங்க தான் பிரம்மம், வெதர் யூ அக்ரி ஆர் நாட். அதனால வித்யாத் அகம் பிரம்மா. அதுவும் எப்படிப்பட்ட பிரம்மா? நிர்மலம் பிரம்மா. தாட்டு ஒரு மலமும் இல்லை, ஒரு டென்ட் இல்லை, ஒரு விதமான அப்ஜெக்ஷனா அதுக்கு இல்லாததான பிரம்மம். அது என்ன? அகம் பிரம்மா. இது வித்யாத். இது எல்லாத்துக்கும் விலட்சணமாக இருக்கிறது எதுவோ அதுதான். பாக்கி எல்லாம் இது இருக்குமொழி மாதிரி எதெல்லாம் டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத்தோட இருக்கும். இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு 6 கண்டிஷன் போட்டிருக்காங்க. திருஷ்யத்துவம் அப்படின்னா ராஜாரியார், உலகத்துல எதை பார்த்தாலும் உங்களால் பார்க்கப்படுகிறது இல்லையா? இல்லையா? பார்க்கப்படுகிறது. எதெல்லாம் உங்களால் பார்க்கப்பட்டதோ அப்ப என்ன ஆச்சு? இதெல்லாம் பௌதிகத்தினால வந்தது. உங்களால எப்ப பார்க்கப்பட்டதோ அப்போ ஒரு மேட்டர். அது கண்ணால பார்க்கக்கூடிய பொருள் தானே உலகத்துல இருக்கிற எல்லாமே. உலகத்துல இருக்கிறது எல்லாமே உங்களால, எக்ஸப்ட் உங்க ஆத்மாவை தவிர பாக்கி எல்லாத்தையும் உங்களால பார்க்க முடியும் இல்லையா? எதை வேணாலும் பார்த்தீங்கன்னா இல்ல ஏதாவது ஒரு மைக்ரோஸ்கோப்பை வச்சு ஏதாவது உங்களுக்குள்ள இருக்கிறத எப்படியாவது ஒரு டாக்டர் காமிச்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு. எலக்ட்ரானிக்ஸினுடைய முன்னேற்றத்தினால பார்த்துடலாம் நீங்க. எல்லாம் இது எல்லாம் எப்போ பார்க்கப்பட்டதோ அதெல்லாம் பௌத்திகம். எல்லாம் ஒண்ணு திருஷ்யத்துவம், ஒண்ணு பௌத்திகம். எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு உலகத்துல. உங்களுக்கு தெரிஞ்சதுக்கெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. எப்படியே நெருப்புனா இப்படிதான் இருக்கும், ஜலம்னா இப்படிதான் சொத்தா சில்லுன்னு இருக்கும், நெருப்புனா உஷ்ணமா தான் இருக்கும், அது இல்லாம இருக்கவே இருக்காது அதனுடைய சோமா. மீன் தண்ணியில தான் வாயும். இப்படி நீங்க பாக்குற பொருள்கள் எல்லாத்துக்கும் ஒரு குணத்தோட இருக்கும். எல்லாம் மாடிஃபிகேஷன். நேற்றுக்கு பார்த்த மீன் வேற, இன்னைக்கு பார்த்த அதுக்குள்ள வளர்ந்துட்டு இல்ல. ஏன்னா நீங்க பார்த்துக்கும் போது எல்லாம் வந்துட்டு அவர் சொல்ற தாத்தா படத்தை காமிக்கிறார் பேரனை மடியில வச்சுட்டு, இது யாரு தெரியுறதா? பையன் யாரு தாத்தா? இதுன்னா இதாண்டா எங்க தாத்தா, நான் தான் மடியில உட்காந்துருக்கேன் பாரு, கிட்டார்லாம் போட்டு பெல்ட் போட்டுன்னு உட்காந்துருக்கானே, அது யார் தெரியுமாடா? உங்க தாத்தாடா, நான் தாண்டா அது அப்படின்னாரு. இப்போ என்ன பண்ணுது? இவர் மடியில அந்த பையன் உட்காந்துருக்கான் இல்ல, இவன் மடியில உட்காந்து அவனுக்கு சொல்றாரு, இங்க படத்துல இருக்கான் இந்த நான் இருக்க, எந்த நான் குழந்தையா இருந்து எந்த தாத்தா அவனுடைய மடியில இருக்கானோ அவன் இப்ப தாத்தாவாய அந்த நான்கு என்னுடைய பேரன் என் மடியில உட்கார்ந்து இருக்கானா, அந்த நான்ல என்ன செஞ்சிருக்கு? ஆனா எவ்வளவு சேஞ்ச் இந்த உடம்புல வந்துருச்சு. அங்க சின்ன பையனா இருந்தேன், ஷூ போட்டு இருந்தேன், நிஜார் போட்டு இருந்தேன், பெல்ட் போட்டு இருந்தேன், இப்ப தாத்தாவா இருக்கேன், கையில இது பல்லுல என் மடியில என் குழந்தை உட்கார்ந்து இருக்கான். எல்லாம் சேஞ்சஸ். எவ்வளவு சேஞ்சஸ் உலகத்துல நம்ம பார்க்கல. நேற்றுக்கு பார்த்த ஆளுக்கு இன்னைக்கு பார்க்கறது வந்து மாடிஃபையா இருக்கு, என்னென்னமோ இங்க வந்திருக்கு. இப்படி உலகத்துல எல்லாமே மாடிஃபிகேஷனோட தான் இருக்கு. இப்படி இருக்கு. ஒண்ணு திருஷ்யத்துவம் இருக்கு, பௌத்திகத்துவம் இருக்கு, சகுனத்துவம் இருக்கு, சரிகாரத்துவம் இருக்கு. எல்லாம் ஆகமா பாய் வரது போறது. அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு டேட் ஆஃப் பர்த், எல்லாத்துக்கும் ஒரு டேட் ஆஃப் டெத். உலகத்துல எனக்கு தெரிஞ்ச பொருள் எல்லாத்துக்கும் பர்த் டேட் ஒண்ணு இருக்கு, டெத் டேட் இருக்கு. இல்லாததே கிடையாது. அப்படி இல்லைன்னா பின்னாடி வரும்ன்ற கான்பிடன்ஸாவது இருக்கு. எனக்கு இன்னைக்கு இல்லைன்னா என்ன, இன்னொரு 20 வருஷத்துல 30 வருஷத்துல வர போறது, அவ்வளவுதானே ஒண்ணு. இப்படிதான் இருக்கு உலகத்துல. இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்க உலகத்துல இருக்க போது இது ஏதாவது ஒரு 6 ஆத்மாவுக்கு பரமாத்மாவுக்கு அப்ளை ஆகுமா? அவரை கண்ணால பார்க்க முடியுமா? அதிருஷ்யத்துவம். அவரை போய் பார்க்கவே முடியாது. அவரை போய் எப்படி நான் புத்தியோட சேர்ந்துட்டு இந்த உலகம் நான் பாக்குறது, அது சான்ஸ் இல்லை, போச்சு. என்ன பௌத்திகத்துவம்? அவர் என்ன பூத மாதிரி கண்ணுக்கு தெரியவாரா? அவர் என்ன நம்மள மாதிரி 5 மகாபூதங்களுடைய சேர்க்கையா அவர் எதிர்க்க நிற்பாரா பரமாத்மா
அவருக்கு பௌத்திகமே கிடையாது, அவருக்கு சரீரமே பௌத்திகமே கிடையாது, மானசிகமாவே வரமாட்டேன்றாரு, பௌத்திகமா எங்க வர போறாரு, அது போச்சு. சகுனத்துவம் அவருக்கு ஸ்டுடியோ அவர் நிற்கணும் 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 நிற்கணும்னு சொல்லிட்டே இருக்கு, அவருக்கு ஒரு குணமும் கிடையாது, அவரா நிர்விகாரி, அவருக்கு ஒரு விகாரத்தும் கிடையாது, அவரும் ஆள் பருவேடி ஆகமா பாய்க்கும், அவருக்கு டேட் ஆஃப் பர்த்தும் கிடையாது, அவர் சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபமா இருக்காரு. இந்த 6 கண்டிஷன் எது இருக்கோ அது எல்லாத்துக்கும் உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் அப்ளை ஆகுது. இது ஒன்னே ஒரு விஷயம் தான் இந்த உலகத்துல இதெல்லாம் அப்ளை ஆகாது இருக்குன்னா அதுதான்பா பிரம்மம். ஏக விலட்சணம், இந்த விலட்சணத்துக்கு இவ்வளவு புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இல்லாதது எதுவோ அகம் பிரம்மா, அந்த பிரம்மாவானது இது, அதுதான் நான் என்பதை அறிந்து கொள்ளு வித்யாத் அப்படின்னு சொல்லி சொல்லி இப்போ செவன்த்து இந்த அறிவை கொடுத்துட்டு இதையே இன்னும் கொஞ்சம் திடப்படுத்துறதுக்காக அடுத்தது மனநம் சொல்ல போறாரு. தேகான் அன்யத்வாத் நமே ஜன்ம ஜராதாத்யலயாதய சப்தாதி விஷயை சங்கா நிரந்திரியதயானக தேகானி அந்யத்வாத், இந்த தேகத்தை விட வேறாக அவர் இருக்கிறதுனால அவருக்கு நம்ம ஜென்மம், அவருக்கு ஏதாவது டேட் ஆஃப் பர்த் வருமா, வரவே வர, ஜென்ம கிடையாது அவருக்கு. ஜரா இருக்கா, அவர் ஏதாவது படத்துல காமிக்கிற மாதிரி நான் இப்ப வயசாயிடுச்சுன்னு அவருக்கு சொல்ல முடியுமா, அவருக்கு வயசே கிடையாது, அவர் தான் எப்போதும் இருக்க போறாரு, அவருக்கு ஜரா கிடையாது. அவருக்கு கார்த்தியம், கார்த்தியம்னா கிருஷ்ணபாவம், இழைக்கிறது வீக்னஸ் ஏதாவது இருக்கா, அவரு இதுல பாரு நான் எவ்வளவு குண்டா சின்ன வயசுல இருக்கேன், இப்ப பாரு எப்படி தொண்டா இருக்கேன்னு நம்ம அவருக்கு ஒண்ணும் கிடையாது. அவருக்கு என்ன லயம், அவர் எப்பவும் லயமா மாட்டாரு. நான் எல்லாருக்கும் டேட் ஆஃப் பர்த் இல்லைன்னா டேட் ஆஃப் டெத்தும் இல்லை அவருக்கு. லயம் முதலியவைகள், அந்த முதலியவைகள்ல வியாதி ஆதி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மனசனால வரக்கூடியது ஆதி, உடம்புனால வரக்கூடியது வியாதி, அதனால ஆதி வியாதி ஹர பக்தாஞ்சனேய சுவாமி. இந்த ஆதி வியாதி எதுவும் அவருக்கு கிடையாது. சப்தாதி விஷயி சங்க, அவர் சப்தாதி விஷயங்களோட சங்கமே பண்ணுவார், அவர் அசங்கர், எதோடையும் சம்பந்தப்படுத்த மாட்டார் அவர் இந்த சப்தம், இந்த வேத சப்தமோ இதுவும் அவரை காமிச்சே கொடுக்காது. நேத்தின்னு தான் சொல்லும் இந்த வேதமும். சப்தாதி அசங்கா, அவர் நிரீந்திரியத்தையா, அவர் இந்திரியத்தினால அவரால் பார்க்கவே முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த திருஷ்யத்துவம் பௌதிகத்துவம் சகுனத்துவம் சதிகாரத்துவம் எல்லாம் அதர்தான் பிரம்மாவுக்கு இருக்கு. எப்ப இந்த 6க்குள்ள இந்த பாக்ஸுக்குள்ள போட்டீங்களோ அப்பவே அவர் ஆத்மா இல்லை. அந்த ஆத்மா யாரு, நான் எப்போதுமே ஒழித்து கொண்டிருக்கிற அந்த ஆத்மா. அந்த ஆத்மாவை எதுவும் சொல்ல முடியும், சொல்லப்பட்ட பொருளாயிருச்சுன்னா பிரச்சனையில மாட்டிப்பேன். அதனால நீங்க எப்படி தெரிஞ்சீங்கன்னா நேத்தி இது இல்ல இது இல்ல இது இல்ல இது இல்லன்னு தெரியக்கூடியது எதுவோ அதான். இதை தெரிவிக்கக்கூடிய வாக்கியம் என்னன்னா அதுதான் மகா வாக்கியம். அந்த மகா வாக்கியம் என்ன சொல்றது, அது நிர்மலமான பிரம்மான்றது சொல்றது. ஏன் நிர்மலம்னா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்படி தேகத்தோட கூடியிருக்கு, ஜென்மத்தோட கூடியிருக்கு, ஜரையோட கூடியிருக்கு, கார்த்தியத்தோட கூடியிருக்கு, லயத்தோட கூடியிருக்கு, வியாதியோட கூடியிருக்கு, சப்தாதி விஷயங்களோட சங்கம் வச்சிருக்கு, இந்திரியத்தோட சங்கம் வச்சு, இதெல்லாம் இல்லாதது எதுவோ அது பரமாத்மா அப்படின்றதுதான் இந்த ஆத்ம போதம் அப்படின்னு சொல்லி 32வது ஸ்லோகத்தை இன்னும் கொஞ்சம் அடுத்த வாரம் பார்த்துட்டு அடுத்த திங்கட்கிழமை மேல. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.